இந்த நாளிலும் கூட நாம் சபை கூடி வர ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபை, நல்ல இரக்கங்களுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அழைத்த தேவனுக்கு, கூடி வர அழைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நம்ம இப்படி வாசித்தோம். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவதாய். நாம் தேவனை பின்பற்றுவதாய் மாத்திரமல்ல, பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவதாய் நாம் மாறணும். தேவனை எவ்வளோ ஜனமாய் பின்பற்றுகிறேன்னு சொல்கிறாங்க. நாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோமானால் தேவன் அவர்களை உபாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15 நான் வாசித்தோம்னா, கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்தவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற நம்முடைய முற்பிதாக்களின் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து ஒரு சந்ததியை தேவன் அழைத்தார். இது ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின பிறகு. அதற்கு முன்னாடியே ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவரை விசனப்படுத்தினாங்க, மனஸ்தாபமாக இருந்ததுன்னு ஆண்டவர் சொன்னார். இப்படிப்பட்டதான் மனுஷனுடைய நிலை. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையை நினைத்து எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை மீட்டுக்கொள்ள மோசே மூலமாய் தேவன் அனுப்பினார். பிரிய வைத்துங்க சொன்ன மாதிரி பிரிய வைத்து முற்பிதாக்களில் அன்பு கூர்ந்து அவர்கள் மேல் பிரிய வைத்து அவருடைய சந்ததி மேலும் பிரிய வைத்து அவர்களை அழைத்தார். அவர்களை பற்றி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்படி பிரிய வைத்து அழைத்து நாம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை பற்றிய ஒரு சில காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அவர் எப்படி அதை சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் எப்படி சொல்கிறாங்கன்னா, 11ஆம் வசனம், இவைகளெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் பிரியம் வைத்து அன்பு கூர்ந்து பிரியம் வைத்து அழைத்த ஜனம் என்னமெல்லாம் பண்ணினார்கள். அவரை தேவனை என்னெல்லாம் பண்ண முடியும் அவர்களால்? பிரிய வைத்து அன்பு கூர்ந்து அழைத்த ஒரு கூட்ட ஜனம் விக்கிரகாராதனை செய்து இச்சித்து பரீட்சை பார்த்து விளையாடவும் எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி 7ஆம் வசனம். ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள்னு சொல்லலாம். அதுதான் அதனுடைய அடையாளம். அப்படிப்பட்ட மக்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறி போனார்கள்? கோபம் மூட்டினார்கள், எரிச்சல் மூட்டினார்கள். ஒருவர் கூட அவரை பிரியப்படுத்த விரும்பலை. தேவன் அவர்கள் மேலே நாம் இங்கே வாசிக்கிறோம், 10ஆம் அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம். அப்படி இருந்தோம், இப்படி ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், சபைக்கு வந்தோம், அப்பம் விட்டோம், எல்லாம் செய்தோம் என்று சொன்ன ஜனங்கள், எல்லா கிறிஸ்டாந்தமும் அப்படிதான் அடியுது. அப்படிப்பட்ட ஜனங்களிடத்தில் 3-4 வசனங்களை நாம் அப்படி வாசித்தால், 1, 2, 3 வசனங்களை வாசித்தால் நமக்கு புரியும். எத்தனை வருஷங்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் இப்படியெல்லாம் காரியங்களை செய்த பிற்பாடும் ஒரு கூட்ட ஜனம் அவர் மேல் விசுவாசம் இல்லாமல் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இல்லை, இளைப்பாறுதலாக தேவனால் இருக்க முடியல. ஒரு அமைதலாக அவரோடு தங்கி தேவனால் இருக்க முடியல. காலங்கள் வந்தது, தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள், ஜனங்களுக்கு போதித்தார்கள்,
எனக்காக ஒரு கூடாரத்தை கட்டு, நான் தங்கணும்னு சொன்னாங்க. நான் இளைப்பாறேன்னு சொன்னாங்க. நான் ஜனத்தோடு தங்கணும், வாசம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஜனங்கள் மேற்குக்கும் கிழக்குக்கும் அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவரை எரிச்சல் படுத்தினாங்க, கோபமூட்டினார்கள். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7 பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கும் பேசினார், இன்றைக்கும் பேசுகிறார். அவருடைய சத்தத்தை அன்றைக்கு கேட்டவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். வனாந்தரத்திலே கோபமூட்டி சோதனை நாளிலே நடந்தது போல இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷம் என் கிரியைகளை கண்டார்கள். அதுபோல ஒரு சந்ததி இதுவரையா கண்டதில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை கண்ட ஜனங்கள். ஆனாலும் 10ஆம் வசனம், அந்த சந்ததியை நான் வெறுத்து பகைத்து எப்பொழுது வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என் வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பார்கள் பிரவேசிப்பதில் என்னுடைய கோபப்படுத்தினார்கள். கோபத்தில் தேவன் ஆணையிட்டார். தேவனை கோபப்படுத்தினார்கள், எரிச்சல்படுத்தின ஒருத்தர் கூட அவருக்கு பிரியமாய் நடந்ததில்லை. அத்தனை ஜனம் 2 பேர் அவரை பிரியப்படுத்தினார்கள். அவர் மேல் தம்முடைய ஆவிய தேவனை அமர பண்ணலாம். யோசுவா காலே அவர்களை பற்றி எழுதியிருக்க, அவர்கள் வேறே ஆவி உள்ளவர்களாய், அப்படின்னா தேவனுடைய மனதை அவர்கள் மேல் இளைப்பாற பண்ணி தேவனுடைய ஆவியை அவர்களுக்கு தந்து அவர்கள் தேவனுடைய மனதை புரிந்து கொண்டு தேவனுக்கு நாம் இளைப்பாறுதல் தரணும், தேவனுக்கு ஒரு அமைதி, சமாதானம், சந்தோஷம் நாம் தரணும் என்று அவரை விசுவாசித்து யோசுவாவும் காலேப்பும் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அநேக ஜனங்கள் அவரை ஓய்ந்திருக்க விடலை. மோசே எதிர்த்தார்கள். அவரை நடத்தின ஜனங்களை பகைத்தார்கள், எதிர்த்தார்கள், கல்லெறிந்தார்கள், கல்லெறிய துணிந்தார்கள். 106ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிப்பீங்களானால் 106ஆம் சங்கீதம் அங்கே அவர்கள் மோசையை கூட அவர் மோசையை எரிச்சல் படுத்தினாங்க, அவர்களை தடுமாற பண்ணினார்கள், கோபமூட்டினார்கள், ஆசையால் அவர்களுக்கு எத்தனை வசனம் இருக்க அப்படி அவர்கள் மோசையும் கூட தடுமாற பண்ணிவிட்டார். அவன் அடிக்க சொன்னா, பேச சொன்னா அடிக்க ஆரம்பிச்சு ஜனங்களை அப்படிப்பட்ட முரட்டாட்டம் செய்தார். இப்படி தேவனோடு எதிர்த்து பகைத்து போராடி கொண்டிருந்த ஒரு கூட்டம் ஜனம் மீண்டும் இப்படி பிரியம் வைத்து ஜனங்களை அழைத்த தேவன், இப்படியெல்லாம் ஒரு கூட்ட ஜனம், லட்சக்கணக்கான ஜனங்கள் தேவனோடு மல்லு கட்டி அவரை கோபப்படுத்தி அவரை எரிச்சல் படுத்தி பகைத்து அவர் வேண்டாம்னு சொல்றதெல்லாம் செய்து அவரோட போராடி ஜனங்கள் 4500 ஆண்டுகள் அப்படி ஓய்ந்து போனது விட்டுட்டாங்க. நிறைய வருஷம் தேவன் பேசவே இல்லை. 2023 24 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் தேவன் தம்முடைய குமாரனை இயேசுவை அனுப்புகிறார். அவர் வந்தபோது எப்படி வந்தார்? லூக்கா எழுதின சுவிசேஷம். இப்படி இந்த ஜனங்களை ஒன்றும் பண்ண முடியல தேவனால். சொற்ப ஜனங்கள் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. தேவன் லூக்கா எழுதின சுவிசேஷம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தேவன் எப்படி வெளிப்பட்டாங்க? 2வது முறையாய் மனுஷனால் கூடாதை தேவனே செய்யும்படி, நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனை நீதிமானாக கூட இருந்தபடியினால்
ரோமர் 8:3 எழுதியிருக்கும் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாய் அனுப்பினார். அவர் வந்த விதத்தை இங்கே எழுதியிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். 11ஆம் வசனம் 14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையை கொண்டு வர. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு எவ்வளவோ அவகீர்த்தியை படைத்த தெய்வத்துக்கு விரோதமாய் மல்லு கட்டி அழிந்து பாவம் செய்து விரோதமாய் வாழ்ந்த ஜனம் தேவனுக்கு மகிமை செலுத்தாத போது தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படிக்கு ஒருவர் வந்தார். எப்படி எழுதியிருக்கு பாருங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகவும் மகிமையும் பூமியிலே சமாதானம். தேவனோடு மனுஷன் சமாதானம் அல்ல, ஒருவரோடு ஒருவர் சமாதானமா இல்லை. தேவன் தம்முடைய குமாரனுடைய மரணத்தினாலே நம்மை சமாதானமாக்க தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவருடைய மரணத்தினாலே நாம் அவரோட கூட சமாதானமானோம். விசுவாசத்தினாலே நம்ம நீதிமானானோம், நாம் சமாதானமானோம், தேவனோட ஒப்புரவானோம். அவருடைய மரணத்தின் மூலமாய் தேவன் நம்மை ஒப்புரவாக்க தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம். மனுஷன் தேவனை பிரியப்படுத்த தவறினான், அவருக்கு பிரியம் உண்டாக நடக்க தவறினான். அவருடைய ஆவியை இளைப்பார அவரை சந்தோஷப்படுத்த அவர் எந்த மனுஷன் மேல் உலாவி அவனுக்குள்ளே உலாவி அவனுக்கு தேவனாய் இருப்பேன்னு தேடின போது எல்லாம் புறக்கணித்தார்கள். எல்லாம் முறுமுறுத்து குறை சொல்லி அசட்டை செய்து கோபப்படுத்தி எரிச்சல் படுத்தி வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போன போது தெய்வமே ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. நான் மனுஷன் மேல் பிரியம் வைத்து எப்படி அதன் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி இந்த பூமிக்கு தேவன் வெளிப்பட்டார், அடிமையின் ரூபாய் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டு இந்த பூமியில் ஒரு 12 பேரை தெரிந்தெடுத்தார். அந்த 12 பேராவது தேவனை முழுசாய் சந்தோஷப்படுத்தினாங்கன்னா இல்லை. அவர்களில் நான் பெரியவன் யார், நீ பெரியவன் யார்? அவர்கள் மூர்க்கமான ஆவி கொண்டவர்களாய் ஜனங்களை அழிக்கவும் ஜனங்களுக்கு எதிர்க்கவும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கலாம். எப்போ பார்த்தாலும் அவரோட கூட இருந்தாலும் கூட அவரோட கூட இருந்தே கட்டளையை மீறுகிற செயல். அவரோட கூட இருந்தாலும் ஒருவன் வாழை எடுத்து தீமைக்கு தீமை செய்கிறான். ஒன்றும் பண்ண முடியல. அவரை பிரியப்படுத்தினவர்கள் ஒருத்தர் இல்லைன்னே சொல்லலாம். பரிசுத்த ஆவியை பெறுகிறதுக்கு முன்னாடி அதிலே ஒருவன் இருந்தான். அவரை சரியாய் நடத்தினான், சரியாய் அவரை மல்லு கட்டி கொண்டு நின்றான். காசுக்காகவே ஒருத்தன் அவரை பின்பற்றி வந்தான். கள்ளனாய் திருடனாய் 12 பேரில் இவ்வளவாய் ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணி எடுத்த ஒருவனும் இப்படி இருக்கிறானே, உங்களிலும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். அவர் சந்தோஷமாக வருது. உங்களிலும் ஒருவன் பிசாசாக இருக்கேன் நானா? அப்படியா? எத்தனை வேதனை! உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறானே, உங்களுக்குள்ளும் ஒருவன் இப்படி இருக்கிறானே. எல்லாரும் நீங்கள் சுத்தமாக இல்லையே. சந்தோஷமாக இளைப்பாறுதலா? அவர்களும் உண்டு பண்ணலை. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் காரியங்கள் தலைகளாய் மாற்றப்பட்டார்கள். இப்படிப்பட்ட தேவனை பிரியப்படுத்தாத ஒரு சந்ததியின் நடுவில் ஒருவர் வந்தார். அவரை பற்றி வேதம் எப்படி சொல்லுது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். இப்படி ஜனங்கள் ஒரு மாம்சமும் இரத்தமுமாய் மனுஷனாய் அவர் இந்த பூமியில் வந்து அடிமையாய் தேவன் எந்த சூழ்நிலையில் அவரை அனுப்பினாரோ அந்த சூழ்நிலையில் வந்து அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்ட போது அவர் எதையும் தமக்கு பிரியமானதை தேடாமல் எங்கே பறக்கலாம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு தான் அவர் சாய்ஸ் அவருக்கு. அவர் முடிவு பண்ணினது நம்மளை மாதிரி இல்லை. நமக்கு பிரியமாய் நடக்கிற ஜனங்கள் மனுஷர்கள். ஆனால் அவருக்கு பிரியமானதை செய்ய அவர் வரல. அவர் தெரிந்தெடுத்தது ஒரு தச்சனுடைய வீடு. அவர் தெரிந்தெடுத்தது எத்தனையோ 5-6 பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பம் அவர் தெரிந்தெடுத்தது. இன்னும் சொல்ல போனால் நாசிரத்திலிருந்து ஊரிலிருந்து ஒரு நன்மையும் உண்டாகுமோ என்று சொல்லப்படுகிற
ஒரு கிராமத்தை தெரிந்தெடுத்து கொண்டு, ஜனங்களால் பழிக்கப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற, விலக்கி வச்சிருக்கிற இந்த ஊர் உருப்படுமான்னு சொல்லுகிற ஒரு ஊரை தேவன் தெரிந்து கொண்டார். அவர் இந்த பூமி அப்படி வந்து அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை பற்றி வேதம் எப்படி சொல்லுது தெரியுமா? அவர் ஞானஸ்நானம் பெற்று, நம்ம எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம், அவர் 30 வருஷம் வீடு உண்டு, வாசல் உண்டு, தெரு உண்டு, வேலை உண்டு, கடத்தெரு உண்டு, வாங்கணும், வேலை செய்யணும், கொடுக்கணும், சாப்பிடணும், குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அல்ல அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளே, வேறு ஒன்றும் செய்யலை. நமக்கு எத்தனையோ வருஷங்களாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். வேறு ஒன்றும் செய்யலை. எத்தனையோ பேர் வேலை கொடுத்து வாங்கி வந்து பேசி கொண்டெல்லாம் இருந்திருப்பாங்க. அவருடைய வேலை ஸ்தலத்தில் அவர் மட்டும்தான் வேலை செஞ்சாரா, இன்னும் வேலைக்கு ஆள் வச்சுருந்தாரா தெரில நமக்கு. அப்படிப்பட்ட வாழ்ந்த ஒருவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போது 16-17 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 3:16-17. ஞானஸ்நானம் பற்றி ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் சொன்னார். எவ்வளோ ஜனங்களில் தேவனை பிரியப்படுத்தி தேவனுக்கு பிரியத்தை உண்டு பண்ணாத, தேவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை உண்டு பண்ணாத ஒரு சந்ததி காலாகாலமாய் வந்தபோது, காலாகாலமாய் கடந்து வந்தது. அதன் மத்தியில் இந்த பூமியில் தேவனே மனுஷனாய் அடிவின் ரூபமாய் தம்மை தாமே தாழ்த்தி அவர் வந்து, அவரிலே பிதாவானவர் சொன்ன வார்த்தை, இவரின் நேசகுமாரன், இவரில் நான் இளைப்பாறுதலாக இருக்கிறேன், என் மகன் மேல் நான் ஓய்வாக இருக்கிறேன். நான் அப்படி யோசிக்கிறேன் சில நேரங்கள். பிதாவுக்கு தன்னுடைய சொந்த குமாரனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இல்லைன்னா இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லாரையும் விட அதிகமான பிரச்சனைகளும் சோதனைகளும் பாடுகளும் வந்த ஒருவர் பிதாவினுடைய முதற் பேரான குமாரன், ஒரே பேரான குமாரன். அவரால் பிதாவுக்கு எப்பவும் ஒரு சஞ்சலமே இல்லை. ஒருபோதும் அவர் பிதாவை விசனப்படுத்தினதே இல்லை. ஒருபோதும் அவர் தனக்கானதை தேடி பிதாவின் முகத்தை சுளிக்க வச்சதே இல்லை. ஒருபோதும் ஜனங்கள் அவருடைய ஈரலை பிளந்தது போல பிளந்தாங்க. அவருடைய இருதயத்தை எரிச்சல் மூட்டினாங்க, கோபப்படுத்தினாங்க. ஆனால் இவரோ ஒருபோதும் பிதாவுக்கு பிரியமில்லாம ஒரு காரியத்தை செய்யாதவராய், பிதாவுக்கு இளைப்பாறுதலாய், இவர் என் நேசகுமாரன், என் ஆவியை நான் இவர் மேல் அமர பண்ணுகிறேன், என் ஆவி இவர் மேல் அமர்ந்திருப்பார், இளைப்பாறுதலாய் நான் என் மகனிலே ஓய்ந்திருக்கிறேன். ஆனால் அதற்கு பின் அவர் மூலமாய், கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரராய் வந்த நாம் எபேசியரில் கூட நான் வாசித்தோம். கிறிஸ்து மூலமாய் விசுவாசத்தினாலே சுவிகாரர் புத்திரராய் ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்கு என்ன செய்கிறோம்? இப்ப அவரால் எவ்வளவோ இளைப்பாறுதல் அடைந்தார் பிதா. இன்றைக்கு நம்மால் அந்த இளைப்பாறுதல் அடையணும்னு தான் விரும்புகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையால், நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய விசுவாசத்தால் தேவன் இளைப்பாறுதலாக இருக்கணும்னு தான், ஓய்ந்து இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. என் பிள்ளைகள், என் ஜனம், என் மூத்த குமாரனால, என் முதற் பேரான குமாரனால எனக்கு ஒரு கிளேசம் அடைஞ்சதில்லை. இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு மட்டும் சொல்லி முடிக்கலை தேவன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், இவரில் பிரியமாக இருக்கிறேன், நீங்கள் எக்கேடும் கெட்டு போங்கன்னு இல்லை. அதற்காக நாம் அழைக்கவும் படலை. 17ஆம் அதிகாரம், ஆண்டவர் இன்னும் ஒரு சுவிசேஷத்தில் அப்படி எழுதியிருக்கு, இங்கே நிற்கிறவர்களில் தேவனுடைய ராஜ்யம் வருவதை காண்கிறவர்கள் ஒரு சிலர் மறிக்க மாட்டேங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு மார்க்கில் நீங்கள் வாசிக்கலாம், லூக்கா 9 நீங்கள் வாசிக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இந்த 2 சுவிசேஷத்தில் அப்படி அவர் சொல்லிட்டு, அவர் 6 நாளைக்கு பின்பு, இன்னொரு இடத்துல 8 நாளைக்கு பின்புன்னு எழுதியிருக்கு. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் 17:1 அவருடைய சகோதரனை யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி ஒரு மலைக்கு போனார். அங்கே அவர் முகம்
சூரியன் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. 2. அப்பொழுது 3:30 மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுவதாக காணப்பட்டார்கள். நீங்கள் தேடுறதுன்னா மார்க்கு 3:17, லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் எழுதிக்கு போய் வாசித்துப்பார். எலியாவும் அவருடைய பேசுவதாக காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவினைக்கு, ஆண்டவரே, இங்கே ஒரு கூடாரம், உமக்கு சித்தமானா 3 கூடாரம் போட்டு இங்கேயே இருந்துடலாம். அப்படிப்பட்ட மகிமை அதான் பரலோகம். தேவனுடைய ராஜ்யத்தை கண்டார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசு எப்படி இருப்பார்னு கண்டார்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட பழைய பரிசுத்தவான்கள் காணாதவர்கள்லாம் பார்க்க முடியும். என்ன மகிமை! மோசேயும் எலியாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத பேதுரு பார்க்கிறார். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி. என்ன மகிமையான காரியம்! இதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்து எப்படி இருப்பார்? எப்படி இருக்கு? அவர் வஸ்திரம் வெளிச்சம். இன்னொரு சுவிசேஷத்தில் வெளிச்சத்துக்கு வெண்மைன்னு சொல்லியிருக்கு. அவர்கள் கண்டார்கள், கண்டுபிடி சொன்னாங்க. அவர்கள் பேசுகையில் இயேசு மட்டும் பிரியமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி முடிக்கல தேவன். எப்படி சொல்றாங்க? அவர் பேசுகையில், இதோ ஒரு ஒளியுள்ள மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், உங்க மேல பிரியமா இல்லை என்று சொல்லல. இவருக்கு செவி கொடுங்கள், இவரில் பிரியமா நான் இருக்கிறேன், இவர் சொல்றதை கேளுங்க, இவரை பின்பற்றுங்க, இவருடைய வார்த்தைகளை கேளுங்க, இவருக்கு செவி கொடுங்க, நீங்களும் எனக்கு என்னை பிரியப்படுத்தலாம். அப்படிதான் எடுத்துக்கலாம். இவருக்கு செவி கொடுங்க. இவர் என்னை எப்படி பிரியப்படுத்தி என் ஆவியை குளிர பண்ணினாரோ, இளைப்பார பண்ணினாரோ, அதே போல உங்க குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, வியாபாரம், தொழில், வீடு, வேலை ஸ்தலம், எல்லா இடத்திலும் என் மனதை நீங்கள் குளிர பண்ணலாம், என்னுடைய ஆவியை நீங்கள் இளைப்பார பண்ணலாம், எனக்கு நீங்க சந்தோஷத்தை தரலாம். இவருக்கு செவி கொடுங்க. சபை அதுக்கு தான் அழைக்கப்பட்டது. அவருக்கு செவி கொடுங்க, அவருக்கு மட்டுமே செவி கொடுங்க. வேற சுவிசேஷத்தில் எழுதி பார்த்தீங்கன்னா, அப்படி சீசர்கள் சொன்னவொன்னு ஒரு மேகம் வந்து மூடுனது. இயேசுவை தவிர வேற அங்கே யாரும் இல்லை. நாம மனுஷர்கள். உடனே எலியாவை பின்பற்றுவோம், உடனே மோசையை பின்னாடி ஓட ஆரம்பிப்போம். நம்ம மனுஷர்களுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிப்போம், தோளில் சுமக்க ஆரம்பிப்போம். உடனே தேவன் எலியாவையும் மோசையும் மறைத்து அவரை மட்டும் நிறுத்தினாங்க. இவருக்கு செவி கொடு, இவர் மட்டும்தான், வேற யாரும் இல்லைன்னு சொன்னார். இவரை மட்டும் நீ பின்பற்றினா, இவரை மட்டும் நீ விசுவாசித்தா, இவருக்கு செவி கொடுத்தால், இவர் எப்படி என்னை பிரியப்படுத்தினாரோ அப்படி நீ என்னை பிரியப்படுத்தலாம், என் ஆவியை குளிர பண்ணலாம், நான் மிகுந்த சந்தோஷமா இருப்பேங்க. ரோமர்கள் நிறுவம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம். மற்றொரு மனுஷருடைய பிரயோஜனத்தை நாம் தேடணும். சபைக்கு வந்தால் மட்டும் போதாது. அநேகர் ரொம்ப சுயநலமாக நான் இருக்கிறவங்கள தான் மனுஷர்கள் என்றாலே சுயநலவாதிகள் அர்த்தம். ஆனால் கிறிஸ்துவனிடத்தில் வந்து நாம் நம்மை கழுவிக்கொள்ளுகிற நம்முடைய சுயநலங்கள், நம்முடைய பெருமை, எல்லாவற்றிலிருந்து நம்ம கழுவிக்கொண்டு, எப்படி எழுதியிருக்கு பாருங்க, கிறிஸ்துவும் ஒவ்வொருவனும், 2ஆம் வசனம், ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். பெருசா நம்ம யோசிக்க வேணாம். புருஷன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ போதும். சிம்பிளா. வேலை ஸ்தலம், கூட வேலை செய்கிறவர்கள், எப்படி எழுதியிருக்கு, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான, நான் திரும்பவும் சொல்கிறேன், வேலை ஸ்தலம், வீடு, அங்கே வாழாத ஒரு வாழ்க்கையை நாம் சபையில் வந்து வாழுகிறதாய் நினைக்கிறதுங்கிறது வஞ்சகம். அங்கே வாழாத ஒரு வாழ்க்கை இங்கே 2 மணி நேரம் வாழுகிறதா சும்மா, இதெல்லாம் நாம் ஏமாந்து போகிறோம். இல்லை, வேலை செய்கிற இடங்களில் நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் நம்மளை உற்று கவனிக்கிறாங்க. நாம் வேணால் சும்மா 2 கண்ணால் பார்த்துக்கிட்டு அலையலாம். நம்ம சபைக்கு போகிறதுனால நம்ம பேசுகிற சத்தியம், நமக்கு இருக்கிற மீட்பை பற்றி நம்ம கொண்டிருக்கிற வைராக்கியம், நமக்கு இயேசு மேல் கொண்டிருக்கிற அன்பு, நம்ம பரிசுத்தத்துக்கு நாம் படுகிற வாஞ்சை,
பரிசுத்தமாக இருக்க நாம் எடுத்துக்கொள்கிற முயற்சி எல்லாவற்றையும் அநேகர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம வேலை ஸ்தலங்களில். அவர்களுக்கு நம்ம என்ன செய்தி சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவங்களை போல இருந்தால் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக தான் வேலை ஸ்தலம் வேலைக்கெல்லாம் போகிறோம். காசு உண்டாக்குறதுக்கு மட்டும் இல்லை, காசு உண்டாக்குறதுக்கு மட்டும் நினைக்கிறவங்க உலகத்தை. இவங்களை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் மோட்சம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க எண்ணத்தில் இருக்கணும். நாம் எப்படி யோசிக்கிறோன்னு பார்க்கணும். வேலை ஸ்தலங்களில் என்னடா சபை சபை சபைன்னுக்கிட்ட சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று, வாழ்கிறது ஒன்று, பேசுறது ஒன்று, வாங்கிறது ஒன்று, விற்கிறது ஒன்று. என்ன இது? நம்மளே தேவலாம்னு ஒரு எண்ணம் உண்டாக்கவா? இல்லை, அப்படி உண்டாக்கலை. இவங்களை போல நாமும் மனம் திரும்பினால் ஒழிய, இயேசு கிறிஸ்துவினால் நாமும் மாற்றப்பட்டால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறதான் நாம் கொடுக்குற செய்தி. அல்லது என்னை நேசிக்கிற ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறாங்க, உங்களையும் மாற்றுவாங்க அப்படின்னு துயரப்பட்ட, கவலைப்படுகிற, பயப்படுகிற மக்களுக்கு உட்காந்து ஆறுதல் சொல்ல வேண்டிய இடம் தான் நம்முடைய வேலை ஸ்தலம். காசு உண்டாக்குறதுக்காக கபலீகரம் பண்ணுகிறது அல்ல இடம். நான் பார்க்குறேன், என்ன 37 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன் நான் ஒரு காலத்தில். யாருக்கு லேசாக சுணக்கமாக இருந்தால் என்ன சார் அப்படி சுணக்கமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்ல. அதுக்கான தேவன் என்ன வச்சுருக்காங்க, என்ன சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, நல்லாவும் நல்லாயிருவீங்க, நல்லாயிரும், பயப்படாதீங்க, அவ்வளோதான். நான் என்னுடைய நீதியை சொல்கிறதுக்காக சொல்ல. இப்படி ஆஃபீஸ்க்குள்ளே அட்டண்டன்ஸுக்குள்ளே ஏறி போனேன்னா அங்கே ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருப்பார், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐன்னு நினைக்கிறேன். சார் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போகும் பாரு. எனக்கு தேவன் சொன்ன நல்ல வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அவருக்கு சொல்லிட்டு போகணும். நேரம் கிடைக்கும்போது வாங்க சார் 15 நிமிஷம் பேசிட்டு போங்க. எரியும் புரியுமா, டென்ஷனா, அப்படியா? நம்மளை பார்த்த உடனே பேசணும்னு தோணணும். இவங்ககிட்ட பேசினா ஒரு ஆறுதல் இருக்கும்னு தோணணுமா வேணாமா? நான் மிகைப்படுத்தி சொல்கிறேன். எல்லா செய்தி முடித்த ஏகாம்பரமாக நிற்கிறேன்னு சொல்ல. ஆனால் நம்மளை பார்த்தா நம்மகிட்ட பேசணும்னு தோணணும்ல. ஏதோ பிரச்சனைனா நம்ம இடத்துல வந்து எனக்கா ஜெபம் பண்ணுங்க சார்னு கேட்கணும்ல. அப்புறம் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? எனக்கா ஜெபம் பண்ணுங்க சார், வீட்டுக்கு வாங்க சார், வீடு தேடி போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். இங்கேயே ஜெபம் பண்ணிடுவோம் சார், எங்கே ஆஃபீஸ்லேயே ஜெபம் பண்ணுவோம் சார், 2 நிமிஷம் இப்போமே ஜெபம் பண்ணிடுவோம் சார். ஓகே, பயப்படாதீங்க, கடவுள் நன்மை செய்வான், வியாதி சுகமாகும். யார் சொல்லுவாங்க? நம்மளை பார்த்தா பேசுறதுக்கு தோணணும்ல. இயேசுவை பார்த்தா எப்படி இருந்து பேசணும்னு தோணுச்சு, திருச்சி ஓடுனாங்களா? பார்த்தா அவரை பேசணும்னு தோணுது. சின்ன பிள்ளைகள் அவர் இடத்துல ஓடி வரணும்னு அவர்களுக்கு தோணுது. ஆண்டவரே அந்த வாழ்க்கை எனக்கு தாங்க. சின்ன பிள்ளைகள் அவர் பக்கமாக ஓடுறாங்க, ஈர்க்கப்படுறாங்க. பாவிகள் அவர் பக்கமாக ஈர்க்கப்படுறாங்க. பெரிய நீதிமான் மீசியை முறுக்கிக்கிட்டு அப்படியே பெரிய என்னது இது? யாராவது அண்டுவாங்களா? யாராவது ஜெபத்து கேட்பாங்களா? வேலை செய்கிறோம்னு நம்ம சொல்கிறோம்ல. பெருசாக எடுக்க வேண்டாம். உங்கள் மகள், தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் மகள் எம்மா ஸ்கூலில் இப்படி பிரச்சனை, காலேஜில் இப்படி பிரச்சனைன்னு வந்து சொல்லலாமா? அப்படியா? அப்படி பேசுன அம்மாட்ட சொல்லலாம்னு தோணுமா? எங்கள் அம்மாட்ட தான் சொல்லணும், எங்கள் அம்மா தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு தோணுமா? இயேசு எப்படி நம்ம கவனிக்கிறோமா? அவர் இருந்தால் எப்படி இருந்தார்? அவரைத்தான் நம்ம கவனிக்கிறோம், நாம் அவரை தான் பார்க்குறோம். புருஷன் மனைவி, அப்படி இயேசுவை புருஷன்லே மனைவி பார்க்கணுமில்ல. என்னப்பா இன்னிலே பார்க்கணுமே. பெரிய நீதிமானம் இல்லை, அவர் நீதிமான் தான். ஆனால் பாவிகளே, ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன். மனைவிட்ட அப்படி ஒரு காரியத்தை பேச, புருஷன்ட்ட ஒரு காரியங்களை பேச என்ன எழுதியிருக்கு? பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாகும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷருக்கு எப்படி பிரியமாக நடக்கலாம்னு யோசிப்பாங்க. மனுஷருக்கே பிரியமாக நடக்கலாம்னு இல்லை, மனுஷரையே பிரியப்படுத்தல. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மனுஷருக்கு ரொம்ப பிரியமாய் ஈர்க்கப்படுவாங்க.
கர்த்தருக்கு பிரியமா நடக்கிற ஒரு மனுஷனோட அநேகர் சேர விரும்புவாங்க. சேர விரும்பலாம், நான் என்னதான் நியாயம் இருக்கணும்? ஏன் ஆண்டவர் இப்படி? எத்தனை பேருக்கு நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நாம் ஆண்டவரை காண்பிப்போம்? அல்லது காசு உண்டாக்குறதுக்காக நம்மகிட்ட ஏற்படுகிற தில்லு முள்ளுகளை அவங்க பார்த்து காசுனா எல்லா பயலும் ஒன்று தான் அப்படின்னு நினைப்பாங்களா? நஷ்டமடைவோமா? இழப்போமா? இறக்கப்படுவோமா? அல்லது என்ன செல்ஃபிஷாக இல்லாமல், சுயநலமாக இல்லாமல் இழப்போமா? பார்க்க வேண்டாமா? அடுத்த வசனம், கிறிஸ்துவும் தமக்கே யாருக்கு பிரியமாய் நடந்தார்? எப்படி எழுதிப்பாருங்க, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறோடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். யாரை நிந்திச்சாங்க? பிதாவை. உம்மை நிந்திக்கிறோடைய நிந்தை என்மேல் விழட்டும். பிதா பிதான்னு சொல்றானே, நிந்தித்தார்கள். அவர் பிதாவானால் இவரை காப்பாற்றட்டும். நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். பிதா பிதா என்று சொல்லி அநேக நேரம் நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார். அவர் தமக்கு பிரியமாக நடந்திருந்தால் எல்லா நிந்தைகளையும் தவிர்த்திருக்கலாம். அவரை மட்டும் அவர் பிரியப்படுத்தியிருந்தால் எந்த நிந்தையும் அவருக்கு வரவே வராது. காசு உண்டாக்குறத அவர் வேலைன்னா அவர் வாட்டில் செய்யும் தொழிலே தெய்வம்னு இருந்துடுவார். இல்லை, அவர் அப்படி இல்லை. என்ன வேணாலும் சொல்லிட்டு பிதா என்னிலும் பெரியவர், பிதா பிதா சொல்லிகிட்டே இருந்தார். பிதாவுக்கு பிரியமானதை செய்ய. அதனால் அநேக நிந்தைகள் அவர் மேல் வந்தது. அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அநேகம் பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கிறதற்கா எபிரேயர் புஸ்தகம், இயேசுவை தேவனை பிரியப்படுத்தின ஒருவரைத்தான் நாம பின்பற்றி பிதாவை பிரியப்படுத்த வந்திருக்கிறோம். நம்மளை பிரியப்படுத்தலை, மனைவியை பிரியப்படுத்தலை, புருஷனை பிரியப்படுத்தலை, பிள்ளைகளை பிரியப்படுத்தலை, மூப்பர்களை பிரியப்படுத்தலை. இங்கே ஒருவர் துதிபாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. நமக்கு ஒரே கோல், பிதாவை பிரியப்படுத்தணும், நம்முடைய ஆண்டவரை பிரியப்படுத்தணும். ஒரு கூட்ட ஜனம் உம்மை பிரியப்படுத்தாமல் உமக்கு இவ்வளவு நிந்தை அவமானத்தையும் கொண்டு வந்தது. ஆண்டவரே, இதோ நான் வருகிறேன், புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று ஒருவர் வந்து பிதாவை மனதார பிரியப்படுத்தினாரே, அவரை நாம பின்பற்ற வந்தோம், அந்த ஆண்டவர். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், 4ஆம் வசனம். 3-4, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதீங்க. உங்க ஆத்துமாக்களில் இழைச்சு போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரே இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்தார். பாவிகளோடு அவர் கல்லறை, அவமானம், நிந்தை, பரியாசங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் பிதாவுக்கு பிரியமானது. கர்த்தரோ அவரை நொறுக்க சுத்தமானார். ஏசாயா 53 பாடுகளுக்கு உட்படுத்தினார். இயேசு அவரை பிரியப்படுத்தினார். எந்த பாடுகளில் நீங்கள் நடத்தினாலும் உம்மை பிரியப்படுத்தினார். வையப்படும் போது, பாடுபடும்போது நாம் பயமுறுத்துறேன். மயிர் கத்திற்கும் முன்பாக இதெல்லாம் நம்ம ஆசைப்படும். நம்ம எல்லாரும் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு இல்லை. இந்த பாதையிலெல்லாம் ஆண்டவர் கடந்து போன போதெல்லாம், பிதாவே உம்முடைய நாமம் மையப்படட்டும், உமக்கு பிரியமான சுகந்த வாசனையான காணிக்கையாகும் பலியாகவும் என்னை தர்றேன். எபேசியர் நாம் 5 வாசிக்கிறோம். அவரை நடத்தின வழிகள் எல்லாம், பாவிகளால் தமக்கு விரோதமாக செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அவரையே நாம் நினைத்துக் கொள்ளணும்? அவர் ஒருத்தர் தான் பிதாவை பிரியப்படுத்தினவர், பிதாவுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தவர். இவரே நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவரில் விசுவாசிக்கிற, இவருக்குள் இருக்கிற யாரையும் என்னை பிரியப்படுத்த முடியும். அதுதான் தேவனுடைய செயல். பிதாவை பிரியப்படுத்த முடியும், நாம் சந்தோஷமாய் பிரியப்படுத்த முடியும் அவரை. அப்படிப்பட்ட அவமான நிந்தைகள் அவர் கடந்து போனார். பிதாவை பிரியப்படுத்த அவர் ஒருவரையே பிரியப்படுத்த, அவரிலே நான் பிரியமாயிருக்க, அவரிலே நான் மகிழ்ந்திருக்கிறேன், இவரை நேசகுமார். எத்தனை சூழ்நிலைகளில் கடந்து போனாங்க. சில நேரங்களில் வியாதி நெருக்கங்கள், வெள்ளிக்கிழமை ஏதோ பேசுகிற வியாதி நெருக்கங்களில் கடந்து போகிறோம். சில நேரங்களில் சில நிந்தைகளும் சேர்ந்து வரும், வேதனையோடு சிலது சேர்ந்து வரும்.
சிலர் வியாதியில் கடந்து போனால் அது அவங்க பாவமாக இருக்கலாம் மேபி. ஆனால் நமக்கு தெரியாது, நாம் அப்படி சொல்லக்கூடாது, அது அவங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் என்ன பாவம் செஞ்சாரோ நம்ம காதில் கூட விழும். இந்த நிந்தையில் அதையும் சேர்த்து சுமக்கணும். வியாதி ஒரு பிரச்சனை. இப்போ என்ன சொல்கிறாங்க, என்ன பாவம் செஞ்சாங்களோ யோபு நண்பர்கள் மாதிரி, என்ன பாவம் செஞ்ச யோபு உனக்கு தெரியலையா, யோசனை பண்ணி பாரு, சோதிச்சு பாரு, உட்காரு, 4 நாள் உபவாசம் போடு, என்னன்னு கேளு, வீடு தேடி போய் சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் போல போய் சொல்லிட்டு வருவோம், என்ன பாவம் செஞ்சீங்கன்னு யோசித்து பாருங்கன்னு சொல்லிட்டு கூட வருவோம். நான் இதையும் சேர்த்து சுமக்கணும். பாவிகளால் தமக்கு விரோதமாக செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை செய்தார் அவர். எப்படி விபரீதம்? என்ன செஞ்சியோ உதட்ட பிதிக்கி, என்ன பாவம் செஞ்சியோ கள்ளனோட அரைஞ்சிருக்கிறாங்க, நீ தேவனா தேவகுமாரனா இறங்கி வா. எத்தனையோ நிந்தை, அதோட இதுவும் கள்ளனோட பிரேத குழி, அதோட இது நெருப்பு இல்லாமையா புகையும். உலக பழமொழி என்ன? கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. நெருப்பு இல்லாமல புகையும், நெருப்பு இல்லாமலும் புகையும். நம்ம நாக்கில் நெருப்பு இருந்தா, நம்ம வாயில நெருப்பு இருந்தா, வாயில நெருப்பு என்னது? நாவும் நெருப்பு தான். நெருப்பு இல்லாமையா புகையும். ஒன்று செஞ்சாமலா இப்படி செஞ்சிருப்பாங்க. பெரியவங்கள்லாம் இப்படி யோசித்தா பெருசாத்தான் சரியாத்தானே யோசிச்சிருப்பாங்க. பெரியவங்க யார் யோசித்தா? கீழ் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் 3 தீர்த்து தான் சிலுவையில் இருந்தது. சரியா? சரியான்னு நான் கேட்குறேன். கீழ் கோர்ட்டு ஒரு தீர்மானம் போட்டு தீர்த்துச்சு, ஹை கோர்ட்டும் தீர்த்துச்சு, சுப்ரீம் கோர்ட்டும் கைவிட்டது, ஆண்டவரை தீர்த்தது. நெருப்போடு தான் புகஞ்சுதா? இந்த நாக்கு, இந்த வாயில நெருப்புன்னு ஒன்று இருக்குல்ல, நாக்கு, அந்த நெருப்பு அது புகைய வைக்கும். பச்சை மரத்தையே புகைய வச்ச நாக்குது. பச்சை மரத்து மேலே பழி போட்ட நாக்குது. பட்டை மரத்தை விட்டு வைக்குமா? சில நேரங்களில் சில வியாதி, சில பிரச்சனைகளை கடந்து போகும்போது இப்படிப்பட்ட நிந்தையும் சேர்ந்து வரும். அதையும் சுமக்கணும். அப்படித்தான் பிதாவை பிரியப்படுத்தும். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீ நடத்துகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏன் இதெல்லாம் நீ என்ன நடத்துறீங்க? எபிரேயர் புஸ்தகம். சும்மா மதிக்கட்டவர்கள் அந்த உலக பழமொழியெல்லாம் சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா என் வாய் உள்ள நெருப்பை வச்சுக்கிட்டு அலையிறேன்னான்னு பார்க்கணும். வாயில் வந்து அதெல்லாம் பேசிக்கிட்டு தூசித்துக்கிட்டு. ஆயுள் சக்கரத்தை என்ன செய்ய முடியிருக்கு யாக்கோபுல? கொளுத்திடும். நம்ம எதையோ கொளுத்தன்னு நினைச்சோம்னா நம்ம ஆயுள் சக்கரத்தை அது கொளுத்தி விடும். அப்படித்தான் எழுதியிருக்கு, எனக்கு அப்படித்தான் எழுதியிருக்கு. நாம எதையோ கொளுத்தணும்னு கொளுத்தி போடக்கூடாது. நம்ம ஆயுள் சக்கரத்தை கொளுத்திரும் தான் எழுதியிருக்கு. தெய்வ பயம் நமக்கு இருக்கணும். அவரை பிரியப்படுத்த வந்த ஜனம் அவரைத்தான் பார்க்கணும். அவர் ஒன்றும் பேசலை, ஒன்றும் பேசலை. நான் யோசிக்கிறேன், ஒருத்தன் வந்து பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டான். ஆண்டவர் கேட்டார். அப்போ தான் அவர் சட்ட புஸ்தகத்தில் ஒரு சட்டம் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் தான் தகாததை பேசலையே, அப்புறம் ஏன் அடிக்கிறேன்னு கேட்டார். அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அடித்தா என்ன செய்வேன்? அடுத்து என்ன நடந்துச்சு? அடித்தாங்க. இன்னும் பேச மாட்டேன். என் ஆண்டவரே, உங்கள் ஆவி அப்போ உங்கள் மேலே தான் உங்கள் பிதா பிரியமாக இருந்தாங்க. நீர் தான் அவரை பிரியப்படுத்தினீர். இந்த உலகத்தில் வந்த ஒரே ஒரு மனுஷன், தேவனை பிரியப்படுத்தின ஒரே மனுஷன் கிறிஸ்து. ஒரே விசுவாசி கிறிஸ்து தான். ஒரே கிறிஸ்தவன் கிறிஸ்து தான். அப்படிதான் கிறிஸ்தவர்களை கண்டிருக்கலாம். நிறைய பேர் இப்போ இல்லை, நிறைய 100 வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் கிறிஸ்தவர்களை கண்டிருக்கேன். யார்? கிறிஸ்தவம்னா அவர் மட்டும்தான். நாம் என்னமெல்லாம் பேசி வேலை ஸ்தலத்தை யோசித்து பாருங்க, வேற ஒன்றும் யோசிக்க வேணாம். வேற ஒன்றும் கேட்டு பாருங்க போய், நம்ம வேலை ஸ்தலங்களில் எப்படின்ட்டு நம்மளை என்ன சொல்கிறாங்க. நம்ம இங்கே குதிக்கிறது இல்லை, அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க, நம்ம பேர் எவ்வளோ பேர் ஈர்க்கப்படுறாங்க, எவ்வளோ பேர் நம்ம இடத்துல வந்து தம்முடைய இருதயத்தை பேசுவாங்க, பழகுவாங்க, சுவிசேஷத்தை கேட்பாங்க. சொல்லுங்கள் சார், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க, இப்படியெல்லாம் உங்களால் எப்படி வாழ முடியுது? வாங்க,
என்ன கேட்குறாங்களா, உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க சபைக்கு போனீங்கன்னு கேட்டிருக்காங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க, எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு 2 மடங்கு தரேன்னு சொல்கிறேன். கேட்பாங்களா? ஏதாவது கேட்குறாங்களா? உன் கூட சபைக்கு வர்றதுக்கும் சரி, போகாமல் வராமல் இருக்கிறதும் சரி அப்படின்னு நினைப்பாங்களா? வீடு, பிள்ளைகள் அப்படி இருக்குமா? இப்படி தான் நம்ம சிந்திக்கணும். எப்படி நம்ம சோதனைகளில் சூழ்நிலைகளை நம்ம பிதாவை பிரியப்படுத்துவோம், இப்படியெல்லாம் நம்ம பிரியப்படுத்துவோம். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு பிரியமாக இருக்கணும் ஆண்டவரே, உங்களை பிரியப்படுத்தணும், உங்கள் ஒருவரையே பிரியப்படுத்தணும். அதுக்காகத்தான் என் வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. ஒரு கூட்ட ஜனத்தை அழைச்சிங்க, அவங்க அப்படியே ஆனாங்க. இப்போ உங்களுடைய சொந்த மகனையே தந்து என்னை நீர் அழைத்தீர். நம்ம கேட்டோம் எபேசியரில், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது நம்மால் உண்டாதல்ல அல்ல, தேவனே ஈவு தயவு கூர்ந்து நம்மை ரட்சித்தது. எதுக்காக? அவருக்கு பிரியமுண்டாக நம்ம வாழ, நமக்குள்ளே தேவ பிரியத்தை தந்து, நமக்குள்ளே தேவ ஆவியை தந்து, அவர் ஒருவரையே பிரியப்படுத்தும்படிக்கு நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு, அவர் நமக்குள்ளே விருப்பத்தையும் செய்கையும் தந்து பிதாவை பிரியப்படுத்த நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒருவர். உங்களை பிரியப்படுத்திட்டும் ஆண்டவரே, அவரையே நாம் நினைத்துக் கொள்வோம், அவரே நோக்கி ஓடுவோம், அவரே சிந்திப்போம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். பிரியமான பிள்ளைகளை போல நாம் பின்பற்றணும். அந்த பிரியமான பிள்ளைகள் எப்படின்னு எழுதியிருக்கு பாருங்க, 2ஆம் வசனம். கிறிஸ்து தான் பிரியமான பிள்ளை. முதல் வசனம் என்ன எழுதியிருக்கு? நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவதாகி பிரியமான பிள்ளையான கிறிஸ்து, தேவனுக்கு பிரியமான பிள்ளையான கிறிஸ்து. அப்படி நான் படிக்கலாமா? அப்படி முதல் வசனம் எப்படி எழுதியிருக்கு? நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றணும். ஒரே ஒரு பிள்ளை இருந்தார், பிரியமான பிள்ளையான கிறிஸ்து தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தார். நாமும் பாவங்களை மன்னிங்க என்ற வாழ்க்கை அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை, பரிசுத்தமாகுதல், மகிமையடைய போகிறோம்ன்ற ஒரு உணர்வு. எப்போ பார்த்தாலும் பாவம் செஞ்சான் பாவத்தை ஒரு லைட்டாக, அவர் கிருபையாக இருக்கிறார், எல்லாம் ரைட்டு தானா, இல்லைன்னு சொல்லலை. அது பாவத்தை மூடலாக எடுத்துக்கொள்கிறோமா, அல்லது பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமாகிக்கிட்டே நாம் இருக்கிறோமா? பரிசுத்தமாகுதல் ஒரு நீண்ட பயணம், அது உடனே நடக்கலை, நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை. ஆனால் பரிசுத்தமாகிக்கிட்டே இருக்கிறோமா? எப்படி எழுதியிருக்கு ரோமர் புஸ்தகம், இதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 22ஆம் வசனம், அதிகாரம் 6ஆம் அதிகாரம். பாவம் மன்னிக்கப்பட்டுடுது. அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பேருக்கு நிச்சயம் இருக்குன்னு சரியா தெரியல, பரவாயில்ல. பாவத்திலிருந்து நான் விடுதலையாக இருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி நான் விடுதலையாக இருக்கேன்னு சொல்ல முடியும்? இன்னும் பாவம் செய்து கோவப்பட்டு இன்னும் எதையாவது பணம் அது இது விஷயங்களில் இன்னும் மனைவி புருஷன் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை மன்னிச்சிக்கங்கிறதான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அப்படியெல்லாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை யோசிக்கக்கூடாது. அது ஒரு குறிப்பிட்ட காலம், நடக்கிற காலம், ஓடுற காலம், வளர்ந்து வருகிற ஒரு காலம். பாவம் மன்னிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு இப்போ நான் அடிமை. எப்படி எழுதியிருக்கு? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமை. இப்போ நான் யாருக்கு அடிமை சொல்லுங்க? தேவனுக்கு அடிமை. தேவன் சொல்லுகிறத தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாத அடிமை. அதான் அடிமை. அடிமைன்னா என்ன? எனக்கு வேற ஒரு சுயாதீனமும் இல்லை. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தம் செய்ய நான் வரல. தேவனுக்கு அடிமைக்கு உள்ள எண்ணம் குறைவுகள் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு அடிமையானேன்னு சொல்கிற ஒவ்வொருடைய எண்ணமும், தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், உமக்கு பிரியமா இருக்கணும், உம்முடைய அடிமை நான். ஏன் இஷ்டப்படியெல்லாம் நான் எதையும் போக முடியாது, பேச முடியாது, வர முடியாது, வாங்க முடியாது, விற்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. நான் உங்களுக்கு அடிமை. என் எஜமான் என்ன சொல்லுகிறீங்களோ அதை செய்ய நான் அழைக்கப்பட்ட அடிமை, தேவனுக்கு அடிமை. ஏன் இஷ்டப்படி கூட சாப்பிட்றதில்ல, ஏன் இஷ்டப்படி கூட எதுவும் இல்லை, என்னுடைய சித்தம் அல்ல அது. நான் அடிமை, தேவனுக்கு அடிமை.
சதா நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். நம்ம குறைவுகள் இருக்கலாம், ஆனால் நமக்கு வளர்ந்து வருகிறோம், சபையில் வருஷங்களாய் கூடிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம தேவனுக்கு அடிமைகள் ஆகியிருக்கிறோம்னு தான் நம்ம சிந்திக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம், பாவம் மன்னிக்கப்பட்ட தேவனுக்கு அடிமை ஆயிட்டோமா, இன்னும் பாவத்துக்கு அடிமையா? அப்படி அல்ல கிறிஸ்தவ வாழ்வு. தேவனுக்கு அடிமையானதுனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இயேசுவை நமக்கு காண்பித்து இயேசுவை போல நம்மளை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிற மனசை நடக்காதான் நான் கேட்கணும். இயேசுவை போல நம்முடைய மனசை பரிசுத்த ஆவியானவர் மறுரூபப்படுத்துகிறாங்களா? நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை தவறுகள் இருக்கலாம், உடனே ஒப்புரவாகி காரியங்களை சரி செய்ய ஆண்டவர் நம்மளை உணர்த்துறாங்களா? காரியங்கள் தவறுகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், உடனே நம்ம ஒப்புரவாகி மாயமாலம் இல்லாமல் ஒப்புரவாகி நேர்மையாய் உடனே சரியாகி நடக்கிறோமா? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி கொள்கிறோமா? பரிசுத்த ஆவியான நமக்கு காண்பிக்கிற அவர் பரிசுத்தப்படுத்துகிறதே நாம் உணர்ந்து பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற லாபமா இருக்கா? பரிசுத்தமாகுதல் நமக்கு லாபமா இல்லைன்னா நம்முடைய வியாபாரம் நஷ்டத்தில் முடியும். விளங்கிக்கணும். அப்படி பரிசுத்தமாகுதல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் லாபமாய் நமக்கு அமையலைன்னா நாம் ஆரம்பித்த இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டம் நஷ்டமாய் முடியும். இங்கே என்ன எழுதியிருக்கு? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் லாபம், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நான் இப்போ லாபம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பரிசுத்தமாகிக்கிட்டு இருக்கிறேன்னா வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு மனசில் வந்தபடியெல்லாம் நான் நடந்துக்கிட்டே இருந்து மன்னியும் நாம் தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிறோம். தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாய் புரட்டுகிறோம். தேவனுடைய கிருபையை பாவம் செய்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம். தேவ கிருபையை விருதாவாக்குகிறோம். பரிசுத்தமாகுதல் மட்டும் என் வாழ்க்கையில் தொடர்ந்தேச்சியாய் நடக்கலைன்னா, கொஞ்சம் பேரில் நடக்குது, கொஞ்சம் பேர் இருக்கிறோம்ல இங்கே, அது நடக்கலைன்னா எனக்கு லாபம் இல்லை, என்னுடைய வியாபாரம் லாபத்தில் ஓடலை, ஒரு நாள் கடையை மூட வேண்டும். என்ன எழுதியிருக்கு? முடிவு என்னது? அப்போ பரிசுத்தமாகுதலுடைய முடிவு என்ன? பரிசுத்தமானவருடைய சாயல், நித்தியமாக இருக்கிறவருடைய சுபாவம். அங்கே அப்படியே அவரை போலவே நாம் இருப்போம். அதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா 100 வருஷம் 150 வருஷம் வாழ்வோங்கிறது நித்திய ஜீவன். நித்தியமாய் அழியாத இருக்கிற அவருடைய வாழ்வு, அதை அடைந்து அவரோட கூட நாம் இருப்போம். அதை எப்படி நாம் உறுதி பண்ணுறது? நான் போவேன், நித்திய ஜீவனை அவர் அளிப்பார், எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அதெல்லாம் எப்படி நம்ம ஒரு உறுதி பண்ணிக்கிறோம்? ஒரு ஹோட்டலுக்கு போனால் இப்படி பர்ஸை நான் தட்டி பார்க்குறேன். ஆமாம், இப்போ சாப்பிட்டு மாவரன்னு சொல்லக்கூடாது, சாருங்கக்கூடாது, பர்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ நான் நித்திய ஜீவனை அடைவேன் அப்படிங்கிற என் நம்பிக்கைக்கு ஒன்றை நான் தட்டி பார்க்குறேன். அது என்னன்னா, நான் இப்போ பரிசுத்தமாகிக்கிட்டு இருக்கேனா? காரியங்களை உடனே சரி செய்து கொண்டு என்னை சுத்தமாக்கி கொண்டிருக்கேனா? மாய்மாலத்திலே தொடர்கிறேனா? ஏதோ நம்ம சபையில் இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் சாத்தியமாயிருச்சுன்னு நான் நினைக்கிறேனா? அல்லது பரிசுத்தமாகுதலே நான் பயத்தோடு கூட காரியங்களை பண்ணுகிறேனா? பிலிப்பியர் புஸ்தகம் எத்தனையோ முறை நான் வாசித்திருக்கிறோம். தேவன் பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் நம்மிலே உண்டாக்கின ரட்சிப்பை, நாம் உண்டாக்கல ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பை எப்படி எழுதியிருக்கு பாருங்க. அதிக 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கடைசி படிக்கிறேன். அதிக பயத்தோடு. ஏன் பயப்படணும்? ஒரு வியாபாரம் பண்ணுறோம். நேற்றுக்கு ஒரு கடையில் போயிருக்கிற ஒரு தம்பி டீ குடிக்க, எனக்கு முன்னாடி ஒருத்தர் டீ குடிச்சிட்டு காசு கொடுக்குறாரு. அவர் 100 ரூபா கொடுத்துருக்காரு. அவர் 100 ரூபாயும் இன்னும் சில்லறையும் எடுத்து கொடுக்குறான். அந்த வாங்குறவர் ஒரு தடவை வாங்கி திரும்ப கொடுக்குறாரு. திரும்பவும் அவன் எடுத்து 100 ரூபாயும் திரும்ப சில்லறையும் எடுத்து கொடுக்குறான். அந்த ஓனர் டீ போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் இப்படியே திரும்பி பார்த்து, ஏண்டா அவர் 100 ரூபா கொடுத்தாரு, திரும்ப 100 ரூபாயும் சில்லறையும் கொடுக்குற, திரும்ப அவர் உன் கையில் 100 ரூபாயை கொடுத்துட்டாரு, திரும்பவும் 100 ரூபாயும் சில்லறையும் கொடுக்குற, கடை என்னத்துக்கு? இது லாபமா? என்ன இருக்கு? ஒரு தெய்வ பயம் இருக்கணும். ரட்சிப்பை சும்மா விளையாடக்கூடாது. அற்புதங்கள்னாலும் அடையாளங்கள்னாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததமாக இருக்கிற இவ்வளவு பெரிதான கர்த்தாவே இல்லை, அது இல்லை. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை கொள்ளணும்.
கவலை கொள்றவங்க தான் வியாபாரத்தை பொறுப்பாக நடத்துகிறாங்கன்னு அர்த்தம். சும்மா எப்படி வேணாலும் வேலை ஸ்தலத்தில் இருப்போம், மதிக்கவே மாட்டாங்க யாரும் உங்கள்கிட்ட வந்து சார் ஜெபி கேட்கவே மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்து சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா உங்களோட தர்க்கம் பண்ணுகிறதுக்கே அவங்களுக்கு போதுமான காரணங்கள் இருக்கு. உங்களோட சண்டை போட்டு உங்களை மல்லு கட்டுறதுக்கே உங்களிடத்துல ஏராளமான பாவம் இருக்கு. அப்புறம் எங்க வந்து தங்களுடைய தேவையையும் தங்களுடைய ஜபத்தையும் உங்கள்கிட்ட வந்து கேட்க தோணும்? ஆழமாய் நான் மறந்துடணும். தேவனே, உமக்கு ஏது எப்படி போனாலும் உமக்கு பிரியமானதை செய்ய நான் வந்திருக்கிறேன். நான் நஷ்டம் அடையலாம், அவங்க லாபம் அடையணும் அப்படின்னு இருக்கிறது தான் கிறிஸ்தவம். இந்த வாழ்க்கையை நான் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என் ரட்சிப்பு நிறைவேற உழுந்து பெறணுமா, பிரயாசப்படணும்னா என்ன? ஒரு தெய்வ பயமும் நடுக்கமும் எனக்கு இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்னா அடுத்த வசனம், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தினுடைய விருப்பத்தையும் அந்த விருப்பத்தை நான் பின்னாடி தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு, செய்கிறதுக்கு தேவன் கொடுக்குற பலனெல்லாம் தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு, நான் முழங்காலில் காலையில் எந்திரிச்சு நிற்கிறேன் பாரு, பைபிள் எடுத்தா காலையில் எந்திச்சு படிக்கிறேன் பாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, வீட்டில் மனைவி எப்படி யோசிப்பாங்கன்னு, உங்களை வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்கன்னு பாருங்கள். நான் வேலை ஸ்தலத்தில் பைபிளை மேலே வச்சுருப்பேன், என் சீட்டுக்கு மேலே வச்சு படிச்சுட்டே தான் இருப்பேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம். படிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் வசனத்தை எழுதி மேலே வைப்பேன். என்னுடைய 24 வயசில் என்னுடைய சீட்டில் தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு பேப்பரில் எழுதி வைப்பேன். இப்படி நெஞ்சில் இங்கே குத்திக்கிட்டு போவேன், இயேசுவே ஆண்டவர்னு. 600 பேருக்கு டைரக்டரு. இதெல்லாம் ஏன் எனக்கு இதெல்லாம் ஏன் குத்திக்கிட்டு அப்படி கேட்கல அவர் என்கிட்ட. இதெல்லாம் ஏன்டா இதெல்லாம் வயசானவங்க, ஏன்டா இதெல்லாம் சார்? சரி போ, அவ்வளோ வேணாமா, ஒன்றுமே வேண்டாமா, பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்றா. எத்தனை மல்லுக்கு நானும் சோட்டா வேலைக்கு சேர்ந்த நாட்களில் எல்லாம் 40 வயசு 45, என்ன கேலி என்ன பேச்சு. ஏடா சினிமா பார்க்குறது இல்லைன்னு வந்து கேட்டுட்டு பாரு என்கிட்ட. அண்ணே என்னண்ணே, உன் மனைவியும் அப்படி அங்கே பாண்டிச்சேரியில் வா போன்னு பேச பழகு, உன் மனைவியும் உன் பொண்ணும் இப்படி சினிமாவில் நடித்தா யாரையாவது பார்க்க விடுவியாண்ணே? அது மாதிரி தானே, அப்படித்தானே நம்ம பிறரை பார்க்கணும். ஒரு பெண்ணை இச்சையோட பார்க்குற எவனும் விபசாரம் பண்ணிட்டான்னு எழுதியிருக்கலண்ணே. நம்ம பொண்ணும் நம்ம மனைவி அப்படி சினிமாவில் நடித்தா நாம் எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க நாம் அறகுறையாக நடித்தா சந்தோஷமாக இருக்குமாண்ணே? அப்போ நான் என்ன என்ன போய் பார்க்க சொல்கிறேன்னு உன்கிட்ட இதையே பேசப்படாதரா போடா. ஆமாம், அவ்வளவுதான். அப்போ கிடைச்ச ஞானம், அது சரியோ தப்போ போயிட்டே இரு. அடுத்து பேசுவாங்கட்டே சினிமா பார்க்க ஏறட்டா போய் நான் சொல்லுவேன். அப்படி தான் எப்படி சொல்லுவேன்னா, சார் என்னிட்ட கேட்கக்கூடாது, அவ்வளோ அதை மட்டும் பார்த்துக்க. என்னிட்ட கேட்டுட்டா கெட்டுடும் விஷயம். நான் உள்ளதுன்னு சொல்லிடுவேன் சார், அவ்வளோதான். சரி சார் நான் பார்த்துக்கிறேன், அதை பார்த்துக்குங்க, அது உங்கள் சாமர்த்தியம். என்னிட்ட கேட்டால் நான் உண்மையை சொல்லுவேன், 2னா 2ன்னுவேன், 1னா 1ன்னுவேன். என்ன சொல்ல சொல்லக்கூடாது. சில சொல்லுவாங்க தெரியுமா, ஃபோன்லேயே தான் உட்காந்துருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொன்னதா சொல்லவா, இல்லைன்னு சொல்கிறாருன்னு சொன்னாருன்னு சொல்லவா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? போங்க சார், நான் போகிறேன், என்கிட்ட சொல்ல மாட்டேன் எடுத்தாரோ. ஏன் இதெல்லாம் ஏன் தான் நம்ம பேசிக்கிட்டு நமக்கு என்ன வீர அப்பாவை சும்மா வீணா? அப்புறம் ஆண்டவரை பின்பற்றுறதுனா என்னதான்? இயேசு எப்படி பிரியப்பட்டாங்க, என்ன சொன்னாங்க? உள்ளதை அவர் எப்படி பேசியிருப்பாங்க, பிதாவை எப்படி பிரியப்படுத்தினாங்க? உள்ளதை உள்ளதுனும் நாளைக்காக கவலைப்படாமல் பயப்படாது. பல காரியங்கள் சோதனைகள் அவர் வந்தார். ஆகாரத்துக்காக உடைக்காக கவலைப்படாதீங்க. என்ன சார் நாளைக்கு வேலை? சிரிச்ச முகமாக இருக்கீங்க, நாளைக்கு வேலை. பரமபிதா அப்படிதான் ராஜா கேட்டா சொல்கிறேன், ராஜா என்ன சிரிச்ச முகமா, நாளைக்கு வேலை. ரமேஷ் பிரதர் சொல்லுவார், ராஜாட்ட கேட்ட அன்னைக்கு எங்கே வேலை, அன்னைக்கு விடிஞ்சாத்தான் பிரதர், அன்னைக்கு அவர் பேருனா யோசுவாட்ட கேட்குறேன், பிரதர் வேலை காலையில் தான் பிரதர் தெரியும். அப்புறம் இவ்வளவு சந்தோஷம்? அப்படியா?
என்ன கிறிஸ்தவ வாழ்வு? எனக்கு ஒரு பரமபிதா இருக்காங்க, எனக்கு ஒரு அப்பா இருக்கார், என்ன சந்தோஷமாக இருக்கீங்க, ஸ்தோத்திரம், அந்த ஆண்டவர் எனக்கும் வேணும் சார், அப்படியெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்வுக்கு தான் நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம்? ஏன் இப்போ பயமும் நடுக்கமாக நம்ம இருக்கோம்? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தினுடைய விருப்பம் தர்றாங்க இந்த வாழ்க்கை வாழ. அந்த விருப்பத்தை அவமதிக்கக்கூடாது. விருப்பம் மட்டுமல்ல, செய்யும்படிக்கான வல்லமையும் செயலையும் தேவனே நமக்கு தர்றாங்க, அதை அவமதிக்கக்கூடாது. அப்படின்னா நாம் பயமும் இல்லை, நாம் நடுக்கமும் இல்லை. பிதாவே, உங்கள் குமாரனை போல உங்களை பிரியப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தி ஒரு வாழ்க்கையை கண்ணை மூட எனக்கு உதவி செய். அவரை பார்க்கட்டும், அவரையே இவரை நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் சொன்னீங்களே, அவருக்கே நான் செவி கொடுக்குறேன். அவர் பிரியப்படுத்தினது போல் உங்களை பிரியப்படுத்த எனக்கு ஒரு வாழ்க்கையை தாங்க, உங்கள் ஆவியை தாங்க, வல்லமே தாங்க. எவ்வளவோ குறைபடுற ஆண்டவரே, எத்தனையோ குறைபடுகிறேன், என் வாழ்க்கையை மாற்று, உங்கள் ஆவியை தாங்க. ஒரே ஒருவர் மேலே நீங்கள் பிரியமாக இருந்தீங்களே, உங்கள் இளைய குமாரர்களாய், இயேசுவின் இளைய சகோதரர்களாய் சகோதரிகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்கள் மேலும் பிரியமாயிரும் பிதாவே. உம்முடைய குமாரன் மேல் பிரியமாய் இருந்தது போல எங்கள் மேலும் பிரியமாயிருங்க. அவர் மூத்த குமாரன், இளைய குமாரனாய் வந்திருக்கிறேன், அநேகம் பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்க இத்தனை பாடுகளை அடைந்தாரே என் ஆண்டவர், அவரை பிரியப்படுத்த வந்திருக்கிறேன், என் மேல கிருபையாயிரும், என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. கேட்கலாம்? அப்படி கேட்குற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இளைப்பாரி பிதா பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், வர்ற காலங்களில் தேவன் அப்படிப்பட்ட பிரியமான ஒரு வாழ்க்கையை அவருக்கு வாழ்ந்து காண்பிக்க தேவன் கிருபை செய்வார்னு என் நம்பிக்கையை விசுவாசத்தையும் சொல்கிறேன். ஆமென். தேவன் பேசின எல்லா வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே அவரோட நாமம் மகிமைப்படணும், அவ்வளோதான். அதற்கு மிஞ்சினது எல்லாம் அது நமக்காக இருந்தாலும் சரி, சுயமாய் எந்த காரியம் நம்மளுடைய பலனாக இருந்தாலும் சரி, நாம் கேட்டது போல் அது நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே லாபம் தராது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனை பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டிய விதமாய் விசுவாசிக்கணும். இம்மைக்காக அல்ல, அந்த நித்திய ஜீவனுக்காய் அவர் சொன்ன அந்த வாக்கு நமக்குள்ளே கிளைம் ஆகும்படிக்கு தேவன் நமக்குள்ளே அப்படி விசுவாசிக்க. எபேசியர் 5:1 நாம் வாசித்தது போல நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல் தேவனை பின்பற்றுவர்களாகி. எல்லா பிள்ளைகளும் நமக்கு தெரியும், தாய் தகப்பனாக இருக்கிற நமக்கு தெரியும், நம்முடைய பிள்ளைகள் எல்லா 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் அப்படி இருந்தால் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. அந்த பிள்ளைகள்லே ஒரு சில, அது பார்ஷியாலிட்டி இல்லை, ஆனாலும் அந்த பிள்ளைகள்லே ஒரு சில பிள்ளைகள் ரொம்ப அப்பா அம்மாவை ரெஸ்பான்ஸ் பண்ணி அப்படி ஹம்பிளாக கீழ்ப்படிவாங்க. இது உண்மை, இருக்கும், அப்படி இருக்கும். ஆனால் சொந்த குமாரன், ஒரே குமாரனை பூமிக்கு அனுப்பி ஆண்டவர் அவரை அங்கீகரித்தாரே, அது அங்கீகரித்தது நோக்கம் அவருக்கு பிரியமாய் நடந்ததுனால் மாத்திரம்தான். என்னுடைய மகன் அப்படிங்கிறதுக்காக ஒருபொழுதும் அவர் அங்கீகரிக்கல. நம்ம ஆழமாக இதை கேட்கணும். கிறிஸ்து தமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல நாமும் அன்பிலே அப்படி நடந்து கொள்ளணும்னு தேவன் நம்மளே விரும்புகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த நெடுங்காடு போகிற பாதையில் ஒரு நாள் தர்பூசணி கடை போட்டிருக்கிறவரை பார்த்து நான் விசாரித்தேன். ஸோ பேசிகிட்டு இருந்தேன். நிறையா காரியங்கள் அப்படி நிறையா ஒரே அதிகமாக போட்டு அவங்க இருந்தாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன ஊருங்க, இந்த பழங்கள்லாம் விற்க வந்துருக்கீங்களா, உங்கள் லோக்கல் தானா அப்படின்னா, இல்லைங்க எங்களுக்கு எங்கேயோ ஒரு ஊர் சொன்னார். அப்போது இங்கே வந்தீங்கன்னா நைட்லாம் எங்கே படுத்துருப்பீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இங்கே தான் தம்பி படுத்துருப்போம். ஏன் தெரியுமா, நான் முதல் போட்டிருக்கேன்ல அப்படின்னு சொன்னார். நான் முதல் போட்டிருக்கேன்னா முதலுக்கு ஒரு லாபம் ஒரு நஷ்டம் வந்துட்டுனா எனக்கு நஷ்டம் தானே. அதனால் இந்த பனியிலையும் மழையிலையும் நாங்கள் இங்கே தான் இந்த போர்வையில் ஒரு ஷெட்டு மாரி போட்டு இங்கே தான் படுத்துருப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை முதல் போட்டவர் கிறிஸ்து இயேசு. அந்த அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு மனுஷனும் ஒரு அஸ்திவாரமும் போட முடியாது. இது கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்போ தான் தேவனுக்கு பிரியமாய் ஒரு பில்டிங் எழும்பணும் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய ஆவியினால் மாத்திரம்தான்.
அவர் ஒரு முதல்ல போட்டுட்டு அவர் அப்படியே எல்லாத்தையும் போத்திட்டு அவர் எங்கேயோ ஒரு ரூம்லையோ வாடகை எடுத்து அப்படியே எங்கேயோ தங்கி சொகுசாய் தங்கி காலையில் வந்து பார்த்தாருன்னா பழங்கள் இருக்குமான்னு சந்தேகம். ரோட்லேயே போட்டிருக்காரு. நம் கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படி முதல் போட்டு தேவன் துவக்குனது. அது லாபம் என்னன்னா அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் நாம் வாழ்வது, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. நான் கேட்டுட்டு இருக்கும்போது அப்படிதான். அப்படி பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றணும். நமக்கு விசுவாசம் மாத்திரம் தேவனை அண்டிக் கொண்டு பிழைக்கிற விசுவாசம் இல்லை அப்படின்னா அவருக்கு பிரியமாய் நாம் இருக்க முடியாது. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். இயேசுவை பார்த்து பிதா சொல்கிறார், இவர் என் நேசகுமாரன். நம்ம கேட்டோம்ல, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன். பிதாவிலிருந்து வந்ததுனால் அவருடைய மகனால் இருந்ததுனால் நேசகுமாரன் சொல்றாரா பூமிக்கு வந்த பிறகு? இல்லை, ஒருபொழுதும் இல்லை. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை பிதா அங்கீகரிக்கணும்னா அவருக்கு பிரியமாய் நடந்தால் ஒழிய ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அதனால தான் கெத்செமனேல அந்த 3 மணி நேரம் பிதா இயேசுவை கைவிட்டுட்டார் பாவத்தினால். உங்களுடைய பாவத்தினால் ஆண்டவர் கைவிட்டுட்டார். தேவன் அப்படி நம்ம ஏசாயா தீர்க்கதரிசியில எழுதியிருந்ததை நான் நிறைவேற்றும்படிக்கு அப்படிதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் புது உடன்படிக்கையிலே கிறிஸ்து தைரியமாய் வாழ்ந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த புஸ்தக சுருளை வாங்கி அவருக்கு என்ன எழுதியிருக்குன்னு அதை அப்படி சந்தோஷமாய் அவர் எதற்காய் வந்தார் அப்படிங்கிறதை அப்படி படித்து ஆண்டவர் காண்பித்தார். நாம் கேட்டது போல அவருக்கு பிரியமாய், அவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்லி இவருக்கு நீங்கள் செவி கொடுங்க, இவங்களுக்கு செவி கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே நான் பிரியமாக இருப்பேன். செவி கொடுக்கறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்க, அவர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி நீங்கள் நடங்க, அவர் ஞானத்தையும் எல்லா காரியத்தையும் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மை அவருக்குள்ளே வைத்து நடத்த விரும்புகிறார். ஏசாயா எழுதின புஸ்தகம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் சில வார்த்தைகளை நான் நம்பி அநேக முறை நாம் வாசித்த வார்த்தையாக இருந்தாலும் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. அப்படி ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். தேவனுடைய கிறிஸ்துனுடைய சுபாவம் அவர் எப்படிப்பட்ட ரூபமாய் இருந்து இங்கே வெளிப்பட்டார் அப்படின்னா ஞானத்தையும் உணர்வு, ஞானம்ங்கிறது பெரிய காரியங்கள், அது உணர்வுள்ள ஒரு அருளும் ஒரு ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் உள்ள ஒரு ஆவி. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். தேவன் தன்னை அப்படி பூமிக்கு அப்படி காட்ட வந்தார். அந்த வாசனையை போல நீங்களும் நடந்துக்குங்க. சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் நான் எப்படி ஒப்பு கொடுத்தோனோ அதே போல அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்களும் ஒப்பு கொடுங்க, அதற்கு ஒரு அடிச்சுவடை நான் வைத்திருக்கிறேன்னு சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல், என்னுடைய சுபாவத்தை நான் சொல்லித்தரேன், நீங்கள் கற்றுக்குங்க, இப்படி கற்றுக்கிட்டு தேவனுக்கு பிரியமாய் நடந்து போங்க, இப்படி ஒரு வழியை நான் நடந்து போயிருக்கிறேன்னு நான் சொல்கிறேன். அவர் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல், காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களை நியாய தீர்ப்பு செய்வார். 5 நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கிறது. இப்போ புது உடன்படிக்கையிலே நீதி அப்படின்னா ஏதோ வார்த்தையிலே வெளிப்படுகிற கிறிஸ்து தான் நீதி. அவர் தான் நீதி உள்ளவராய் அப்படி வெளிப்பட்டு நமக்கு ஒரு காரியத்தை அப்படி செய்திருக்கு. இன்னும் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடு. இந்த காரியத்தை எல்லாம் நிறைவேற்ற சந்தோஷமாய் வானத்திலிருந்து அவர் சொந்த குமாரன் என்று சொல்ல அதை எல்லாத்தையும் விட்டுட்டு பூமிக்கு வந்தார். நம்மை போல அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாம்சமும் இரத்தமும் உடைய சோதிக்கப்படுகிற ஒரு மாம்சத்திலே தேவன் வெளிப்பட்டார்.
அப்படி கர்த்தர் ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தரில்லார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவன் போல நான் கேட்கும்படிக்கு என் செவியை அவர் கவனிக்க செய்தார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. என்னுடைய சித்தத்தின்படி செய்ய நான் பூமிக்கு வரல, பிதாவின் சித்தத்தை செய்ய நான் வந்தேன். அதே போல பிதாவை பிரியப்படுத்தணும்னா உங்களுடைய சித்தத்தை செய்து அல்ல, என்னுடைய சித்தத்தை செய்து பிதாவை நீங்க பிரியப்படுத்துங்க அப்படின்னு ஒரு வாழ்க்கையை காண்பிக்க கிறிஸ்து இயேசு நமக்கு முன்பாய் வந்து எல்லாவற்றையும் ஆயத்த பண்ணி இருக்கிறார். நாம் விசுவாசித்து அவரை பிரியப்படுத்தணும், அவ்வளவுதான். இந்த காரியங்கள் அப்படிதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் ஒன்று செஞ்சு 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 இல்லை, அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிந்து விசுவாசித்து தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அது அவர் சொல்கிறார், நான் அதை எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. ஒருவேளை காலையில எழுந்திருக்கும் போது தேவனுடைய சித்தம் அது இல்லா, இயேசுவின் சித்தம் அது இல்லாததா இருக்கலாம். பிதாவிட்ட போய் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் இப்போ பிதாவேன்னு கேட்கும்போது, நீ இங்க போகணும், என்னுடைய பிளான் அது இல்லை பிதாவே, இல்லை, என்னை நீ பிரியப்படுத்தணும்னா உன்னை நீ தாழ்த்தணும், உன்னுடைய சுயம் உடையணும். தேவன் இப்படி ஒரு மாதிரியை காண்பிக்கும்படி தான் நம்ம வந்து செய்தோம். அவர் ஒருபோதும் ஒரு நாளும் பாவம் செய்ததில்லை. அவர் பரிசுத்தர். நம்ம கேட்டது போல அவர் 100% தெய்வம், 100% மனுஷனாக இருந்து ஒரு வாழ்க்கையை காண்பிக்க அவர் 3 வருஷம் நமக்கு ஒரு காரியங்களை செய்திருக்கார். அடிக்கிறவனுக்கு தன் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவனுக்கு தன் தாடையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. என்னை நியாயப்படுத்தியிருக்கணும்னா நான் நியாயப்படுத்தியிருப்பேன். ஒரு மனுஷனும் என்னை குற்றப்படுத்த முடியாது. ஆனால் உன்னையும் நம்மையும் நினைத்து தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். எல்லாரும் விட்டுட்டு போனாலும் போங்க, ஆனால் நான் தனியாக இருக்க மாட்டேன். என் பிதா என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு சப்போர்ட் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். அவருடைய சித்தம் மாத்திரம் செய்வதே எனக்கு போஜனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல வந்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணி பூமிக்கு எடுத்து காமிச்சது கிறிஸ்து இயேசு தான். அப்படி அவருடைய அடிச்சுவடை பின்பற்றும்படிக்கு, ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என்னை நீதிமான ஆக்குகிறவர் என் பக்கத்திலே இருக்கிறார், நான் தைரியமாய் வரும்படிக்கு. எரோமியா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும், பூமியிலே நம்ம கேட்டது போல பூமியிலே கிருபையை காட்ட வந்தார். அவர் பூமியிலே அவர் வர்ற வரைக்கும் பூமியிலே ஒரு கிருபை இல்லை. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு அவங்கவுங்க போய் அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம கேட்டது அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போய் பாவத்திலே அப்படி செத்து போய் அப்படி இருந்த நம்மை அவர் வந்து பூமியிலே கிருபையை உண்டாக்கினார். பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான். தேவனை நீங்க பிரியப்படுத்தணுமா? என்னை போல அவர் ஆண்டவர் பிதா உங்களை அங்கீகரிக்கணுமா? நான் என்னுடைய ஆவியினால் உங்களை அங்கீகரிக்கணுமா? நான் செய்த அந்த காரியத்தை நீங்களே செய்யும்படிக்கு என்னுடைய முகத்தை பாருங்க, நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இங்க. அப்படி பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுங்க. வேற எதை குறிச்சும் மேன்மை பாராட்டாதீங்க. அப்படி மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு இருந்த ஆவியினாலே நீங்க அப்படியே நடந்து போங்க, அதே போல இருங்க. அவரை நான் அறிந்திருக்கிறேனே, எனக்கு எல்லாமே எது இருந்தாலும், மனுஷன் உலகத்தை ஆதாயப்படுத்தினால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை. ஏன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்னன்னா, ஜீவன் அவர் தந்தது, உயிர் அவர் கொடுத்தது, அவருடைய மூச்சினால தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம். அதற்கு நாம் கணக்கு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. அதனால் தேவனை அந்த உணர்வோடு ஆண்டவரை அறிந்திருக்கிறோமே, அந்த ஆவி, அதை குறித்தே நீங்க மேன்மை பாராட்டுங்க. அப்படி மேன்மை பாராட்டி அவருக்குள்ளே நீங்க நடந்து போனா அதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்குன்னு சொல்றான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 'நாம் எல்லாரும் இது கேட்டது தான்,
சீஷர்கள் ஆவிகள் எனக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு 21ஆம் வசனத்தில் 10 லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து, நம்ம கொரிந்தியரில் கேட்கறது போல வல்லவர்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லைன்னா அவங்க இல்லை இல்லைன்னு இருக்கு. அப்படி ஒரு மனுஷன் ஞானி, நான் வல்லவன், நான் அப்படி பெரிய ஆளுன்னு இருந்தாக்கா அவர்கள் யாரும் அவருடைய பார்வையில் இல்லை. சபையில் அப்படி நம்ம யாராலும் உட்கார்ந்திருந்தாலும் அவருடைய பார்வைக்கு அது ஒரு பொருட்டு இல்லை. அவர்கள் இல்லை இல்லை இல்லைன்னு தான் அப்படிதான் தேவனுடைய சமூகத்தில் இப்படி வந்து நிற்கிறோம். ஏன் அப்படின்னா, அப்படி நான் இருக்கிறேன்னு வந்தால் அவன் தன்னை பெருமை பாராட்டுவான். கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள மனக்கண்கள் அவனுக்கு திறக்கப்படாது. அவன் இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய மாட்டான். அவன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது போல அப்படி காரியங்கள் நடந்துட்டும் இல்லை. ஆண்டவர் இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால், பாலகர் யாருன்னா எப்போதும் ஒரு என்னால் முடியாது அப்படின்னு ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே சார்ந்தே இருக்கிறவங்க. பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தா அப்பா அம்மா எப்படி சார்ந்திருக்கிறாங்களோ அதே போல சார்ந்திருக்கிறவங்க, பத்திரமாய் நடத்தப்படுவாங்க. அவங்க நான் வளர்ந்த பிள்ளைங்கிறது போல ஒரு நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகிடும். எனக்கு ஒன்று தெரியும்னு ஒரு சில காரியத்தில் விழுந்து போட முடியும். ஆனால் அப்பா தன்னுடைய பிள்ளையை கையை பிடிச்சிருக்காங்கன்னா நேர்த்தியாய் நடத்துவாங்க. அப்படிதான் அப்படி சின்ன புள்ள போல அவருடைய தாழ்த்துற அந்த வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுலத்திற்கு பிரியமாய், மனசுக்கு அது சந்தோஷமா இருக்குமே. பாலகர் போல உம்மை பின்பற்ற பிள்ளைகளை பார்த்தா அப்படியே அள்ளி அணைச்சிப்பீங்களே ஆண்டவரே. பரலோகத்தில் எவன் பெரியவனாக இருப்பான்னு ஆண்டவர் சீசர்கள் போய் கேட்குறாங்க. அப்போ சீசர் சின்ன பிள்ளைய இயேசுகிட்ட கேட்கும் போது ஒரு சின்ன பிள்ளையை அழைத்து, இவனை போல நீங்கள் இருந்தீங்கன்னா பரலோகத்தில் நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அப்படி சொல்லி தான் நம்ம எப்படி தொடர்ந்து நடத்த விரும்புகிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி இருக்க, எப்படி இருக்க அப்படின்னா, முதல் வசனத்தில் அங்கே மேலே 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார், தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது, எல்லாமே அவருக்குள்ளே இருக்கிறது. இப்படி இருக்க, அப்படி இருந்தும் கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லிட்டு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. பேதுரு இப்படி எப்படி வாழ்த்தையை ஒரு வார்த்தையை நிருபத்தை எழுதும்போது அவர் எப்படி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்னா, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நீங்க விருத்தி அடையணும். அப்படி விருத்தி அடைகிற உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் பெருகட்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தம்முடைய மகிமையின் காருண்யத்தினாலும் தம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுமன்றி, அது மாத்திரமல்ல, இச்சையினால் உலகத்திற்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, ஒரு திவ்ய சுபாவம், அவருடைய நித்தியமான ஒரு சுபாவம், அவருடைய குணமே நமக்கு அது பங்குள்ளவர்களாய் நாம் மாறணும்னா தேவன் அதிலே பிரியப்படுவார். மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றுமாய் இருக்க வெட்டாது. இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு எல்லாம் பெருகி இந்த
இந்த இச்சையினால் உண்டாகிற, சுயத்தினால் உண்டாகிற, இந்த பூமியிலே நம் கண்ணு பார்க்குதே, அதனால உண்டாகிற எல்லா கேட்டுக்கும், எல்லா பாவத்திற்கும், எல்லா இச்சைகளுக்கும், எல்லா சுயத்திற்கும் மரித்து அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் வளரும்படிக்கு அவரை அறிகிற அறிவிலே அந்த ஒரு காரியத்தை, மேன்மையை நாம் பார்க்கணும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், அப்படி கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுலேயே நீங்கள் கனி கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. உங்களை அது நஷ்டத்துக்கு விடாது, அது லாபம் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி சொல்லி, இவைகள் இல்லாதவன் எவனோ, இதே போல இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு எதுவுமே தெரியாது. அதே போல தேவன் நம்மை நடத்தி வந்த, நமக்காய் அவர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய அவருடைய மேன்மைக்காய், அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் நான் இருக்கும்படிக்கு, அவரை அறிகிறதுலே நான் விருத்தி அடைந்து வளர்ந்து வரும்படிக்கு நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால், நாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டோம், எங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம், நமக்கு என்ன பங்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியாத கண் சொருகி போன குருடராக இருப்பான்னு சொல்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படிக்கு, தேவன் அழைத்ததையும் நம்ம எதற்காய் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காய் பற்றி கொள்ளும்படிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறிவிட மாட்டீங்க. தேவனை போல மாற உங்களை ஒரு காலம் யாரும் இடறிவிட பண்ணவே முடியாது. அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் தான் நீங்கள் மாறுவீங்க. பரிசுத்தம் நமக்கு கிடைக்கிற பலனாக தான் இருக்கும். நித்திய ஜீவன் நமக்கு அவர் பண்ணின வாக்கு நிச்சயமாய் நம் கையிலே வந்து கூடும். அப்படிதான் தேவன் நம்மை அவருக்கு சுகந்த வாசனையாய், பலியாய், காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தது போல, நீங்களும் ஒருவர் அன்பிலே நடந்து கொண்டு, உள்ளதை கேட்டது போல உள்ளதை உள்ளதென்னும் இல்லாதென்னும் அப்படி வாழ்ங்க. இதற்கு மிஞ்சினதெல்லாம் பாவமாக இருக்கு. தேவன் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்தாரே, அந்த பரிசுத்தத்தை நோக்கி நம்மளால் முடிந்த வரைக்கும் தேவன் நமக்கு என்ன விசுவாசம் கொடுத்திருக்கிறாரோ அந்த விசுவாசத்தின்படி நமக்கு அளவு கணக்கு கேட்பாரே, அதன்படி நம்மை அவரை தேடுகிற காரியத்திலே நம்ம வரணும். ஆண்டவர் அப்படிதான் நம்மை அங்கீகரிக்க விரும்புகிறார். அப்படி அங்கீகரித்து, இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொல்ல நம்மையும் அவருக்கு பங்காளியாய் மாற்றி இருக்கிறார். அது தனியாய் வேற எங்கேயோ இருந்தோ இல்லை, கிறிஸ்துக்குள்ளே வைத்து, அவருடைய சொந்த குமாரனுக்குள்ளே வைத்து அவரை அறிகிற அறிவிலே நாம் மேன்மை அடையும்படிக்கு, வளர்ச்சி அடையும்படிக்கு, அவருடைய அன்புவை ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று அறிவிக்கட்டாத அன்பிலே புரிந்து கொண்டு நாம் வல்லவர்களாய் வளரும்படிக்கு தேவன் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நம்ம கையிலே கொடுத்துருக்கிறார். எப்போ வேணாலும் போட்டு உடைச்சிருவோம் அப்படிங்கிற மாம்சத்திலே கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த மாம்சத்திலே தான் கிறிஸ்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதனால் நமக்கு ஒரு மாதிரி வைத்திருக்கு. அந்த மாதிரியை தைரியமாய் நாம் பின்பற்றும்படிக்கு ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பூமியிலே நம்மோடு கூட இருக்கும். நாம் தொடர்ந்து விசுவாசித்து தேவனை பிரியப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை அங்கீகரிப்பார். ஆமென். ஆண்டவர் கொடுத்த அந்த நாளுக்காய் அவனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை கேட்டோம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. மெய்யாகவே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை தேவன் பார்த்து, ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளின்படியே நடந்து, பிதா போதித்த அந்த வார்த்தையின்படியே இயேசு நடந்து காரியங்களை செய்து ஞானஸ்தானம் பெற்று வெளியே கரையேறின உடனே, ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அப்படின்னு சொன்ன பிறகு அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்படின்னா மெய்யாகவே ஆண்டவர் பிதா என்ன அனுமதிச்சாரோ அந்த அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் அனுமதித்த அதனுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் இயேசு கீழ்ப்படிந்து வாழ்ந்து, அது வாழ்ந்துட்டுன்னு சொல்லி எந்த இடத்துலையும் கூட அவர் வெளிப்படுத்தலை. ஆனால் பிதா அவரை பார்க்கிறார். அதுக்கு பிறகுதான் அவர் பிதாவே அவரை, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருங்கள்னு சொல்லி அவரை அங்கீகரிக்கிறார். அதே சம்பவத்தை 27ஆம் அதிகாரத்தில் 27 மத்தேயு 27 அங்கே பிரதர் சொன்னது போலவே அவர் அனுமதித்த அந்த சிலுவையின் பாடுகள் வரைக்கும், கடைசி வரைக்கும் இயேசு பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார்.
27ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். 42 படிக்கிறான். 27:42. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்று சொல்லி அந்த காவல் சேவகரெல்லாம் சொல்லி அவரை பரியாசம் பண்றாங்க. 43. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே. எப்படி கடுமையா பேசுறாங்க. அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவங்க சொல்றாங்க, அந்த கீழே இருந்த போர் சேவகர்கள் அந்த இயேசுவை சிலுவையில் சுமந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த வேலைக்காரர்கள் சொல்லி, இவர் இயேசு பிதா இவர் மேல் பிரியமா இருந்தால் இப்ப விடுவிக்கட்டுமே அப்படிங்கிறாங்க. மெய்யாவே பிதா அவர் மேல் பிரியமா இருந்தாருங்க. அதனால தான் அவர் 3ஆம் நாள் கல்லறையிலிருந்து பிதா அவரை விடுவித்தார். ஏதோ சிலுவையிலிருந்து விடுவித்து இந்த சிலுவையின் பாடுகள் வழியாய் போக வேண்டாம்னு சொல்லி பிதா இயேசுக்கு அனுமதிக்கல. தான் அனுமதித்த எல்லா நெருக்கமான சூழ்நிலையிலும் இயேசு பிதா என்ன சொன்னாங்களோ அது எல்லாவற்றையும் இயேசு ஏற்றுக்கொண்டாருங்க. நம்ம எத்தனை முறை கேட்டிருக்கோம், இந்த 38 வருஷமாய் அந்த குளத்த கரையில் கடந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் எத்தனையோ நாள் அந்த காரியங்கள் செஞ்சிருப்பாங்க. சீலோவாம் குளத்தில் அந்த முடவனை சுகமாக்குனது எத்தனையோ நாள் இயேசு போயிருப்பாங்க அந்த கோவிலுக்கு, அந்த ஆலயத்துக்கு. ஆனால் ஆலயத்துக்கு போன அந்த ஆண்டவர் அந்த மனுஷனை சுகமாக்க சொல்லி பிதா அனுமதிக்கல. பிதா ஒன்றுமே சொல்லல. பிதா என்ன சொல்றாரோ எப்போ சொல்றாரோ அது அப்படியே செய்கிறான் அப்படின்னாரு. அப்படியே செய்தார். அதுபோல பிதாவின் சாயலை வெளிப்படுத்தவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படி எழுதியிருக்காங்க? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். ஆண்டவர் தம்மை உங்களை எண்ணி அவருடைய சாயலாகவே படைத்தார். ஆனால் நாம தான் மனிதர்களாய் நாம் அந்த சாயலை விட்டு எல்லாரும் நாம் வீணாய் போயிட்டோம். அதே பிறகு தான் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் கடைசியில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11. எத்தனையோ விசுவாசமாக வாழ்ந்த அந்த விசுவாச புருஷன் பட்டியல் எழுதிட்டு 11:39 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தந்தம் பண்ணப்பட்ட அந்த இயேசுவின் சுபாவத்தை சாயலை அடையாமல் போனார்கள். சிங்கங்களின் வாய்களை கிழித்தார்கள், பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள், எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் அவங்க இயேசுவை போல அவங்க பிதா எதிர்பார்த்த அந்த வாழ்க்கையை அந்த பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் வாழ முடியாமல் போயிட்டு ஜனங்கள் வாழல. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னாக நியமித்தார். பிதா இயேசுவை நமக்கு முன்பாக நியமித்து ஆண்டவரை நமக்கு முன்பாக நடக்க செய்தாருங்க. பூமிக்கு தானே இறங்கி வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே வாழ்ந்து, அது பழைய ஏற்பாடு காலங்களில் அப்படி இல்லை. ஆண்டவர் மேலேருந்து பேசுவார், ஜனங்கள் கேட்பாங்க, கேட்காட்டி உடனே தண்டனை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பிதாவே இறங்கி வந்து மனிதனாய் பூமிக்கு வந்து இந்த பூமியிலே வாழ செய்து எல்லாவற்றையும் நமக்கு நியமித்திரத்தில் ஓட்டத்திலே நம்மை பொறுமையோடு ஓட செய்திருக்கிறார். இயேசுவை நமக்கு ஆண்டவர் பிதா கொடுத்ததுனாலே நாம் தைரியமாய் சந்தோஷமாய் மெய்யாகவே இந்த வாழ்க்கை நாம் பிரியமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும்னா நமக்கு பிதா அனுமதிக்கிற எல்லா சோதனையிலும் ஆண்டவரே நீங்கள் எனக்கு போதும், நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க, நான் உங்களை விசுவாசித்து வாழணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் தைரியமாய் அவரை பின்பற்றி வர நாம் விரும்பினா போதுங்க. திராணிக்கு மேலாய் சோதனை அனுமதிக்க மாட்டார். சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும் போக்கை உண்டாக்குற உண்மையுள்ள தேவன். நான் கடந்த நாள் படித்த ஒரு ரூத்தின் புஸ்தகம் 344ஆம் பக்கம் 334ஆம் பக்கம். இந்த சம்பவம் அருமையான ஒரு சம்பவம். ரூத்து போவாஸ் அந்த இடத்துல போவாஸ் அந்த ரூத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அந்த ரூத்தும் நகோமையும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம வெளியில போய் அவங்க காரியங்கள் செய்கிறாங்க. ரூத்து அவங்க குடும்பமாக போய் அங்கே காரியங்கள் நடக்குது. அவங்க நஷ்டப்பட்டு திரும்பி வந்துடுறாங்க. வந்த பிறகு அங்கே வந்து திரும்ப அந்த போவாஸுங்கிற நிலத்துக்கு பெத்லேஹேமுக்கு வந்தார்கள். 1:22 கடைசியில் பெத்லேஹேமுக்கு வந்துடுறாங்க. ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்தை தேட வந்துடுறாங்க. அங்கே வந்துடுறாங்க.
அங்கே வந்த பிறகு நகோமிக்கும் அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கு நாங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. அங்கே போய் நான் நெல் பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லி அந்த ரூத்து போகிறாங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அந்த போவாஸ் வந்து அங்கே வேலை செய்கிற ஆட்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். எப்படி அந்த போவாஸ் வந்து தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற மனுஷர்களிடத்தில் தன்னுடைய தேவனை காட்டுகிறார். அவர் வந்தோடனே, அறுக்கிறீங்களா, நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டீங்க, எல்லாரும் வந்துட்டீங்களான்னு கேட்டுட்டு அவர் போயிருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைகள், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். உடனே அறுக்கிற அந்த மனுஷன் திரும்பி அவரை பார்த்து, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்களுக்கு மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே ஒரு சகோதரி வந்து நெல் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போது அறுக்கிறவர் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த பெண் பிள்ளைன்னு சொல்லி காரியங்களை சொல்கிறாரு. வந்து 7ஆம் வசனம். அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தனத்தை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று அப்படின்னு சொல்லி காரியங்களை அந்த வேலைக்காரன் சொன்ன பிறகு போவாஸ் எப்படி அந்த அம்மாட்ட பேசுகிறாங்க. மின்பின் தெரியாத ஒரு சகோதரி, தன்னிடத்துல இந்த கதிர் பொறுக்க வந்த அந்த சகோதரி, ஆண்டவர் போஷிப்பார்னு சொல்லி நகோமி அந்த பெத்லெகேமுக்கு இந்த தன்னுடைய மருமகளை, புருஷனை இழந்த, பிள்ளைகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்த அந்த விதவை தாய் நகோமி வர்றாங்க. தன்னுடைய ஒரே மருமகளை அழைச்சிக்கிட்டு வந்து போவாஸ் வயலில் போய் பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லி இப்போ நெல் பொறுக்கி அவங்க சாப்பிட வேண்டிய காலங்களாக இருக்குது. அவ்வளவு பஞ்சத்தில் அவங்க இருக்கிறாங்க, வறுமை. அங்கே போய் பொறுக்க போன இடத்துல போவாஸ் அந்த சகோதரியை பற்றி எப்படி பேசுகிறாரு பாருங்க. ரூத்தை பார்த்து, மகளே கேள், மகளே கேள், மகளே உன் விசுவாசன்படி உனக்கு ஆகக்கடவது. எல்லாவற்றையும் செலவழித்து எந்த வைத்தியகாரம் சுகமாக முடியாத காரியத்திலே இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு அந்த சகோதரி சுகமானது போல, மகளே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுன்னு சொல்லி இயேசுவின் வார்த்தைகளை, அந்த சகோதரி பிதாவின் வார்த்தைகளை இயேசு சொல்லி, மகளே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுன்னு சொல்லி இயேசு அன்னைக்கு அந்த சகோதரியை சுகப்படுத்தின போல இங்கே போவாஸ் எப்படி சொல்றாரு, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயலில் போகாமலும் இவிட வித்துட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடே இரு. நீ இங்கே பொறுக்கிக்க. எப்படி ஒரு விதவிக்கு பிதாவின் கண்களிலே தயவு கிடைத்தது போல ஆண்டவரை நம்புகிற உங்களுக்கும் எனக்கும் பிதாவின் கண்களிலே தயவு கிடைக்குங்க. ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறதுபடி நான் வாழ என்ன இப்போ கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை உண்மையிட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆண்டவரே, நம்மளோட வாழ்க்கை வர வர ருசியாக இருக்குங்க. நிச்சயமாகவே நம்மளோட வாழ்க்கை ருசிகரமாக இருக்கும். இதை எப்படியே வச்சிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் இதை படிச்சுட்டு அங்கே போகலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 126ஆம் பக்கம். அந்த அற்புதம் நமக்கு எத்தனை முறை கேட்டிருக்கோம். அடிக்க ஒரு முறை எல்லா திருமண காரியங்களிலும் நம்ம பேசி பேசி அதை கேட்டு நமக்கு புளிச்சு போன சம்பவமாக இருக்கக்கூடாது. அதில் விசேஷமான ஒரு வார்த்தை இருக்குது. அங்கே திராட்சை ரசம் குறைவுபடுது. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இயேசுவின் தாய் வந்து திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லி இயேசுகிட்ட சொல்கிறாங்க. சகோதரி இயேசு அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி அம்மாவை அவங்க அனுப்பிடுறாரு. அந்த அம்மா அந்த வேலைக்காரரை பார்த்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த அம்மாட்ட போய் அந்த வேலைக்காரோட கேட்டிருப்பாங்க, நீங்கள் சொல்லுங்களாம்மா, நீங்கள் சொல்லுங்களாம்னு சொன்னது பிறகுதான் அந்த அம்மா வந்து இயேசு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் எழுதப்படல. இயேசு அற்புதம் செய்கிறாரே, அடையாளங்கள் செய்வாரே, விட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். இயேசு உடனே அப்படி 10 ஜாடி அப்படி கையை நீட்டி வர வச்சு 10 ஜாடி ஃபுல்லாக ரசத்தை வர வச்சுருந்துருக்கலாம். இயேசு பொறுமையாக இருந்து பிதாவை நோக்கி அவர் இதயத்திலே வேண்டிக் கொண்டே இருக்கிறார். காரியங்கள் நடக்குது. என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்புகிறாரு. அதுக்கு பிறகு இயேசு வேலைக்காரரை நோக்கி 2:7 ஜாடுகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனை பார்த்து ஒன்று சொல்கிறாருங்க, தண்ணியை நிரப்புங்க. அப்படின்னா நீங்களும் நானும், ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்ய உதவி செய்யுங்க. இது கூட என்னெல்லாம் நான் செய்யலைன்னா நான் வந்து சோம்பேறி ஆகிடுவேங்க. நான் தூங்கி என்னுடைய நேரத்தை வீணடித்து என்னுடைய வயலெல்லாம் முள்ளும் நெரிஞ்சலும் முளைத்து என்னுடைய குடும்பத்தில் உள்ள காரியங்களே எனக்கு விளங்காமல் போயிடும். நான் தலை சீவி வெளிப்பிரகாரமாக நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்லா சமூகத்தில் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து காட்டினது போல இருக்கும். ஆண்டவருக்கு என்னோடய வாழ்க்கை பிரியமாக இருக்குமாங்கிறது தெரியல. ஆண்டவர்கிட்ட நான் போகிற அன்றைக்கி தான் அது தெரியும். ஏன் அன்றைக்கி எப்படி லாசரும் ஐஸ்வர்யனும் வாழ்ந்தது போல் அங்கே போய் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது.
நீ பூமியிலே இருக்கும்பொழுது நான் செவி கொடுக்கிறேனே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபை இன்னைக்கு புதுசு ஆண்டவரே. நம்ம கேட்டிருக்கோம், எத்தனை நாள் கேட்டிருந்தோம், லாபமா இருந்த விளைவைகளோ. நான் கடந்த நாள் செய்த ஒரு மீறுதலும் என்னை உணர்த்தினது. எனக்கு லாபம், எனக்கு லாபம், எனக்கு லாபம்னு சொல்லி தான் நான் எதையும் பார்த்தேன். ஆனால் என் லாபத்தை நஷ்டப்படுத்த தெரியலையே ஆண்டவரே. செய்திருக்கலாமே, செய்யாமல் போயிட்டேனே. லாபமாக இருந்தவனை நான் நஷ்டம்னு விட தெரியாத ஒரு மனுஷனாக இருக்கேன். எனக்கு நியாயப்படி சரி, 100க்கு 100 எனக்கு வர வேண்டிய காசு, வர வேண்டிய சம்பளம் சரிதான். அது என்னுடைய ஞானம், என்னுடைய சரி, உலக காரியங்கள் நீதி அதுதான். ஆண்டவருடைய பார்வையில், ஆண்டவரே லாபமாக இருந்த விஷயத்தை நான் விட்டுருக்கலாமே, அதை நஷ்டம் என்ன எனக்கு தெரியலையே, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. இப்படி லாபத்தில் நான் நஷ்டமடைய உதவி செய்யுங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையை லாபத்தில் நஷ்டமாக்குறோமா? நம்ம எவ்வளோ காரியங்களை பேசுகிறோம், செய்கிறோம், சிந்திக்கிறோங்க. சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்கன்னு சொல்லி யாரையும் நம்ம கயிறு கட்டி இருக்க போகிறதே இல்லை, இருக்க வேண்டாம். நான் நல்லபடியாக வாழ்ந்ததுனும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு விரும்புகிறேன். நாம் ஆண்டவரை நோக்கி ஓடி வரதாங்க நம்முடைய இருதயம் விரும்பும். இப்படி ஓடி வருகிற ஜனங்களுக்கு தேவன் ஒரு வார்த்தையை பேசுவார். நீ லாபமாக இருக்கிற காரியங்களை நஷ்டம் என்று என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவென்று. பிறகு ஆண்டவர் அதை பொருட்படுத்திக் கொள்வார். பவுல் அதை செய்து காட்டினார். அதுபோல் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, தண்ணீரை நிரப்ப சொல்கிறாரு. எல்லாம் நிரப்பிடுறாங்க. நிரப்பினார்கள். 8, அவர் அவர்களை நோக்கி, இப்பொழுது நீங்கள் பந்தி விசாரிப்புக்காரன் எடுத்து கொண்டு போங்கள் என்றார். கொண்டு போனாங்க. திராட்சை ரசத்தை எல்லாரும் குடிக்கிறாங்க. அவன் அந்த திராட்சை ரசம் எங்கேருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததுனாலே அவன் திராட்சை ரசமாக மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அடைத்து, மாப்பிள்ளையை கூப்பிடுறாருங்க. அந்த விருந்தாளி, கல்யாணத்துக்கு வந்த ஒரு மனுஷன் மாப்பிள்ளையை கூப்பிடுறாரு. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த ரசத்தை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. அருமையான வார்த்தை. மனுஷ பிரகாரமாக உலக ரீதியாய் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ருசி குறைந்த வாழ்க்கைங்க. ஆண்டவரிடத்துல ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்டு நான் வாழ்ந்தேன்னா என்னோட வாழ்க்கை பின்னான வாழ்க்கை ருசியாக இருக்கும். நிறைய பேர் போயிருப்பாங்க கல்யாண பந்தியில், கடைசி பந்தியில் தான் தீர்ந்து போயிருங்க ரசம். மீந்த கொஞ்சமாக இருந்த அந்த கொஞ்சம் பேர் அந்த நல்ல ரசத்தை ருசித்து பார்த்தாங்க. அதுபோல் நம்மளோட வாழ்க்கையிலே ஆண்டவரே நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவரே நான் உண்மையுள்ள மனுஷனாக இருக்கணுமே, கடைசி பந்தியில் நான் இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஒன்று தருவீங்க ஆண்டவரே. நான் ஆண்டவரே நீங்கள் விட்டு போவை நான் வரல ஆண்டவரே. நான் இயேசுவின் சாயலை அடையவே, தேவன் இழந்ததையும் கெட்டு போனதையும் ரட்சிக்கவே நீங்கள் வந்தீங்க ஆண்டவரே. என்னை உடைய சாயலாய் மாற்றிருங்க ஆண்டவரே. நான் உமக்குள்ளாய் வாழ விரும்புகிறேன். இப்படி நம்முடைய இருதயம் பூரிப்பாய் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே இன்னைக்கு உங்களுடைய கிருபை புதுசு ஆண்டவரே. என்னுடைய சோம்பேறித்தனம், என்னுடைய ஆண்டவரே காரியங்களை நீங்கள் மாற்றுங்க. என்னை உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாம் இதயங்களிலே தேவன் பட்சமாய் திருப்பும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுவார். இப்போ அந்த நொகோமியின் சம்பவத்தை நாம் எடுத்துக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 355 பக்கம். அங்கே காரியங்கள் நடக்குது. நடந்த பிறகு பேசிக்கிட்டே வர்றாரு. அவர்களை அறுப்பருக்கு நீ பார்த்து அவர்களை இன்னைக்கு பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். ஒரு விதவை பெண், அவனுக்கு மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் அந்த போவா செஞ்சிருக்க மாட்டார். உன்னை ஒருவரும் தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் அங்கே என்னிடத்துல எனக்கு தண்ணி கொண்டாந்து வச்சுருக்காங்க பாரு, அங்கே போய் நீ குடி அப்படின்னு சொல்லி அவர் பட்சமாக பேசுகிறாருங்க. ஆண்டவரத்தில் அப்படி நேர்மையாக வருகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் பட்சமாய் பேசுகிறார் தேவன். 10ஆம் வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது. ஆண்டவரே, நான் சுபாவத்தினாலே அன்பற்ற மனுஷனாய், பாவியாய், துரோகியாய், உமக்கு விரோதமான மனுஷனாய் இருந்த என்னை விசாரிக்கிறீங்களா ஆண்டவரே? எனக்கு எதனாலே இந்த மேன்மை கிடைத்தது? நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கணுங்க. அதில் இது இல்லை. எபேசியர் 2 படித்தோம்ல, நான் எனக்கு எதனாலே இந்த காரியங்கள் கிடைச்சது? சுபாவமே நான் பாவம் செய்கிற மனுஷன், சுபாவமே என்னுடைய கண்களால் இச்சிக்கிற மனுஷன், சுபாவமே நான் ஆண்டவரே பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் செஞ்சு நான் பதில் செய்கிற மனுஷனாக இருக்கிற ஆண்டவரே, என்னை மாற்ற இந்த பூமிக்கு இறங்கி வந்தீங்களே. இப்படி நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பார்க்கணுங்க. பார்த்து காரியங்கள் செய்யும்போது, அந்நிய மனுஷனாக இருக்கிறேனே, உமக்கு விரோதியாக இருந்தேன் ஆண்டவரை நீங்கள் அணைத்து கொண்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பேசிக்கிட்டே வர்றாரு. நீ உன் மாமியாருக்கும் உன் தகப்பனுக்கும் இப்படி காரியங்களெல்லாம் நீ எனக்கு சொன்னாங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அருமையாக அவனுடைய இருதயத்தில் கர்த்தர் ஏதோ என் வயலுக்கு என்னிடத்துல நீ அடைக்கலாமாயிட்டா நான் உன்னை பராமரிக்கணும்னு சொல்லவே இல்லைங்க.
கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பாராக. அவனுடைய இருதயத்தை, பிதாவின் இருதயத்தை இங்கே போவாஸ் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் இருந்தவனுக்கு அவராலே நிறைவான பலன் எனக்கு கிடைக்குமே. ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்க உதவி செய்யுங்க. நாம் செவி திணறுள்ளவர்களாக மாறிடக்கூடாதுங்க. ஆமாம், 20 வருஷம் 30 வருஷம் ஆகிட்டு நான் சபைக்கு வந்து சீனியர். முந்தி வந்தவனுக்கும் அதே கூலி, கடைசியாக வந்தவனுக்கும் அதே கூலி. ஆண்டவரே, நாம் தேடுகிற விதத்தில் பொறுத்தாங்க இருக்கு. ஆண்டவரே, நான் ஏற்றி வந்த மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் அதிகமாய் விருப்பத்தோட தேட உதவி செய்யுங்க. ஆவலாய் இடத்துல வர உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு நிறைவானதை தருவீங்க. நான் உம்முடைய சட்டைகளுக்குள்ளாய் வந்து அடைக்கலம் புகுந்துட்டேன். ஆண்டவரே, இப்படி நம்முடைய இதயத்தை நாம் ஆண்டவர் பட்சமாய் திருப்பும் பொழுது, அதுக்கடுத்து அந்த அம்மா சொல்றாங்க, 13ஆம் வசனம், அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாக இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியவளோட பட்சமாய் பேசினீரே. நாம் கேட்டது போல வேலை ஸ்தலங்களிலும் வீடுகளிலும் ஆண்டவரே நான் பட்சமாய், சில பேரோட நடக்கையிலே காரியங்கள் தெரியுங்க. நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க, இல்லை பொறாமப்படுவீங்க. சில பேரை சில சகோதரர்களும் மனுஷர்களும் அணுகும் போதே, சரி இவர் ஆண்டவருக்கு போகிற சபைக்கு போகிற மனுஷன், இவரிடத்துல சில காரியங்களை ஒப்பு கொடுக்கலாம், செய்யலாம், பேசலாம், வரலாம்னு சொல்லி நம்புவாங்க. அதுபோல் நம்மை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு வாழ நாம் விரும்பினோம்னா ஜனங்கள் நம்மளை நம்புவாங்க. மெய்யாவே நம்முடைய காரியங்களை அவங்களுக்கு தேவனை வெளிப்படுத்துவார். அவங்க நம்முடைய நடக்கைகளை பார்ப்பாங்க. தொடர்ந்து இப்படி நம்முடைய வாழ்க்கையிலேயே இயேசுவை நாம் வெளிப்படுத்துகிற ஜனங்களாய் நாம் மாறலாம். இப்படி பேசிக்கிட்டே வந்து காரியங்களை போய் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த வசனத்தில் கடைசி 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவன் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திருக்கும் ஐஸ்வர்யவான்களுமாகிய வாலிபர்களின் பிறகே போகாததினாலே. ஒரு வாலிபர் சகோதரி, புருஷனை இழந்த ஒரு பெண், எத்தனையோ வாலிபர்களை கண்டு அந்த மனுஷி ஓடி போயிருக்கலாம். ஏற்கனவே அவனுடைய ஓர்பால் போயிட்டாங்க, ஆனால் ரூத்து போகவே இல்லைங்க. தன்னுடைய நகோமியின் தெய்வமே தெய்வம், நகோமியின் ஆண்டவரே ஆண்டவர்னு சொல்லி அவரை நகோமியை பார்த்து, அந்த மாமியாரோட வாழ்க்கையை பார்த்து பெண் பெற்று வந்த அருமையான மருமகள். இப்படி சொன்ன பிறகு அந்த ரூத் போவாஸ் சொல்றாரு, நீ இப்படி காரியங்கள் செய்யலே, உன் முந்தின நற்குணத்தை பார்க்க உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. உன்னுடைய முன்னான ரசத்தை விட பின்னான ரசம் ருசிகரமா இருக்கிறது. நான் சபைக்கு போகாத முன்னாடி நான் அப்படி இப்படின்னு சொல்லி என்னுடைய சுயநீதியில வாழ்ந்தனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு நீதியை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்களே, லாபத்தில் நஷ்டம் காண எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்களே, உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர எனக்கு உதவி செய்கிறீங்களே. இப்படி வாழ எனக்கு யாருமே கற்றுக் கொடுக்கல ஆண்டவரே. நீர் உங்களுடைய செட்டைக்குள்ளாய் வந்த ஜனங்களுக்கு நீர் போதிக்கிறீர். நான் அப்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தைகளை அப்படியே கேட்டு கீழ்ப்படி உதவி செய்யுங்க. இப்படி நாம் வாழ்வோம், தேவன் நமக்கு உதவி செய்வார். 3 யோவான், அங்கே ஒரு வார்த்தை யோவான் இப்படி சொல்கிறார் பாருங்க. நான் கடந்த நாளில் அவங்க சீஷர்கள்லாம் பார்த்து 11 பேர்கிட்ட கூட ஆண்டவர் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை ஒப்பு கொடுக்கல, ஆனால் பவுல்கிட்ட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கான காரியங்கள் அது வேற. ஆனால் பவுல்கிட்ட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து பவுலை தேவன் நடத்தி அந்த காரியங்களை நிரூபிக்கிறார். யோவான்கிட்ட ஒரு விஷயத்தை ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. 3 யோவான் 331 பக்கம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது, யோவான் 99 வயது மூத்த சகோதரன், பிரியமான என்னுடைய மகனாய காயுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அங்கே ஜபிக்கிறாரு. சகோதரர் நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, அவர் சொல்கிறார், அந்த 5ஆம் வசனம் தாங்க கருத்தான வசனம். நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். நம்மளத்த தேவன் விரும்புகிறதெல்லாம் உண்மையாய் செய்கிறாய். ஆண்டவரே, நான் ஏற்கனவே ஒன்று செஞ்சேன், அது என்னுடைய பழைய வாழ்க்கை. சும்மா உலகத்தார் 4 பேர் போகணும்னு வச்சுட்டு அவர் 500 ரூபா போடணும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார், நீ எவ்வளோப்பா மொய் வச்சு கொடுத்தேன்னு சொல்ல. நான் 50 ரூபா தான் என்னமோ தான் வச்சு கொடுத்தேன். சும்மா வாய்க்கு வந்தோன்னா 500 ரூபா வச்சுட்டேன்டான்னு சொன்னான் அவன்கிட்ட. என்னோட நண்பருங்கிறதுனால சொல்கிறேன். அவர் உடனே போய் 501 வச்சுட்டு வந்துட்டார். அப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு என்னை கூப்பிட்டு, என்ன இப்படி பண்ணிட்டு சொல்லி என்கிட்ட அவர் வேதனைப்பட்டார்.
அதுபோல் நம்ம அப்படி வாழக்கூடாது, அதெல்லாம் பழைய வாழ்க்கை. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இடத்துல வந்து இப்படி நான் உண்மையாக இருக்கணுமே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்தாய். நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னா முதல்ல நாம் காண்கிற மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சகோதரருக்கும் உண்மையாக இருக்க நாம் விரும்பணுங்க. ஆண்டவரே, நான் இப்படி உண்மையாக வாழ அந்த நாள் கூட ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படி வாழ்கிற உங்கள் மேலும் என் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை அமர பண்ணுவார். நிச்சயமாகவே தேவன் நம்ம மேல் பிரியமாக இருந்து அவருடைய ராஜ்யத்தை அடைய ஆண்டவர் உதவி செய்வார்னு சொல்லி என்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறேன். ஆமென்.